ஹாய் ஆல், குட் ஈவினிங். குரூப்ஸ்ல கனெக்டட் மெசேஜஸ் போட்டுருங்க. உங்க டீம்ல யாராவது கனெக்ட் ஆகணும்னா பிக்கா கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம ஓப்பன் பண்ணதே லேட்டாக தான் ஓப்பன் பண்ணோம். 2 மினிட்ஸ்ல வி கேன் ஸ்டார்ட் த கால். ஸோ யூ கேன் இன்ஃபார்ம் யுவர் டீம். ஸ்பீக்கர்ஸ் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் உங்களை கோஹோஸ் ஆக்கிடுறேன். ஸோ நீங்கள் அன்மியூட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒன் மினிட்ல ஸ்டார்ட் பண்ணிடலாம். எல்லாருமே கனெக்டட் போட்டுருங்க. ஸோ டுடே வி ஹேவ் பிபிஎஸ் ஆல்சோ. ஸோ people are traveling. So few people might not be able to connect. மெயின்லி அவுட் ஸ்டேஷன் பீப்புளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கால். ஓகே, சரி ஸ்டார்ட் பண்ணலாம். ஹரிகம், என்னுடைய வாய்ஸ் கிளியரா இருக்கா? ஆடியோ வீடியோ கிளியர் இருக்கேன். ஓகே. ஹாய் ஆல், தீபா ஹியர். ஸோ இன்னைக்கு டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸ். ஸோ இன்னைக்கு இந்த வீக் வந்து நாங்கள் எஸ்எம்டபிள்யூ we are planning to take each week platinum will be taking. ஸோ இந்த வீக் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த டாபிக் வந்து டிசைட் பண்ணது நான் தான் பர்சனலாக. ஏன்னா எந்த டாபிக் எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டாபிக். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் போட்டதுக்கு அப்புறம் என்ன இது ஒரு டாபிக்கா அப்படின்னு கூட நினச்சிருக்கலாம். எங்களுக்கு டிடிஎம் சொல்லித்தாங்க, இல்லை எங்களுக்கு வந்து வால்யூம் எப்படி பண்ணுறது, எப்படி ஹேண்ட் ஹோல்ட் பண்றது, எப்படி நாமினேஷன்ஸ் பண்றது அப்படிதான் எதிர்பார்ப்பாங்க. பட் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இதான் பேஸ், பிசினஸ்க்கு தான் பேஸ். ஓகே, இந்த பார்ட்ல நம்ம கிளியரா இல்ல, ஸ்ட்ராங்கா இல்ல அப்படின்னா நம்மளால எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுத்து வைக்க முடியாது. ஸோ ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் என்னோட ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸ் ஸ்ட்ராங்கா இருந்ததால தான் நாங்க வந்து ஒரு ஃபவுண்டர்ஸ் பிளாட்டினம், ஒரு பிகினிங் லெவல் வேர் வி கேன், அதாவது ஒரு மற்ற இன்கம் இல்லாட்டியும் வி கேன் சர்வைவ் வித் திஸ் இன்கம், இந்த லெவலுக்கு வந்து ரீச் ஆனதுக்கு மெயின் ரீசன் வந்து எங்களுடைய ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸ் ஸ்ட்ராங்கா இருந்தால மட்டும்தான். ஸோ ஐ பர்சனலி லவ் திஸ் டாபிக். ஓகே, அதை வந்து நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகே, வி ஹவ் சூப்பர் ஸ்பீக்கர்ஸ், நிறைய பேர் லைன்ட் அப்பா இருக்காங்க. நான் மட்டும் பேசிட்டு இல்லாம என்னை விட்டு நான் 1 மணி நேரம் கூட பேசுவேன் இந்த டாபிக்ல. பட் வந்து ஐ வாண்ட் மோர் பீப்புள் ஃப்ரம் அவர் டீம் டு ஷேர். ஸோ தட் டிஃப்ரெண்ட் ஸ்பீக்கர்ஸ் கேட்கும் போது உங்களுக்கும் வந்து டிஃப்ரெண்ட் ப்ரொஃபைல்ஸ்ல கேட்கும் போது வந்து ஒரு ஹோப் அண்ட் பிலீஃப் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன வாட் இஸ் கோல்ஸ் அண்ட் ட்ரீம்ஸ் ஷேர் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் ஐ வில் இன்வைட் தி ஸ்பீக்கர்ஸ். ஐ வில் நாட் டேக் மச் டைம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்கன்னா, சப்போஸ் நீங்க ரொம்ப நியூவா இருக்கீங்க, இந்த கால்ல இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணிருக்கீங்க, இல்ல வந்து இந்த டாபிக் நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அட்டன் பண்றேன் அப்படின்னா, என்ன ட்ரீம்ஸ், என்ன கோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கலாம். இந்த பிசினஸ்ல பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. ஓகேவா? ஸோ வந்து இப்போ சப்போஸ் ஒரு 10 lakh இல்ல 5 lakhs நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா டெய்லி வந்து நம்ம வந்து அப்ளைன் கால் பண்ணோம். ஓகே, அட்லீஸ்ட் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கிறதுக்காகவா நம்ம அப்ளைன் கிட்ட என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம், அட்லீஸ்ட் நான் போட்ட காசாவது எடுக்கணும், எனக்கு சொல்லித்தாங்க, நம்ம வந்து ஒரு 10 வாட்டி ஃபோன் பண்ணுவோம். நத்திங் வில் டிரைவ் அஸ், ஒன்லி தட் மணி எடுக்கணுன்ற விஷயம் மட்டும் தான் நம்மளை டிரைவ் பண்ணும் மற்ற பிசினஸ்ல. இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் விஷயம் கிடையாது. ஸோ என்ன எந்த விஷயம் நம்மளை டிரைவ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸ் தான். ஸோ ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸ் ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து சொல்றேன். ட்ரீம்ஸ்ன்றது பாத்தீங்கன்னா நமக்கு சில விஷயங்கள் வந்து ஆசைப்படுவோம்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கடைக்கு போவோம், ட்ரெஸ் எடுக்கணும்னு ஆசைப்படுவோம், ப்ரைஸ் டேக் பார்த்து வச்சுட்டு வந்துருவோம், வீட்டில் வந்து அதை யோசிச்சு பார்த்துட்டே இருப்போம். இல்லைன்னா வந்து அப்பா அம்மா எங்க ட்ரிப் கூட்டிட்டு போகணும்னு ஆசைப்படுவோம், காசு இருக்காது. இந்த வெக்கேஷன் டைம்ல வந்து நிறைய பேர் வெக்கேஷன் போனது போட்டோ எல்லாம் போட்டிருந்தாங்க. பட் வந்து ஓகே, மீன் வெக்கேஷன் நிறைய பேர் வந்து போயிருப்பாங்களே, அப்ப நம்மளால போயிருக்க முடியாது, நம்ம கிட்ஸை கூட்டு போயிருக்க முடியாது, நம்மளுடைய பேரண்ட்ஸை கூட்டு போயிருக்க முடியாது. ஏன்னா ஒரு பட்ஜெட் நம்ம வச்சிருப்போம்.
ஸோ வந்து அந்த அந்த ரீசன்னால வந்து நம்ம கூட்டு போயிருக்க முடியாது. ஸோ வந்து இந்த ஒரு காசுன்ற விஷயத்துக்காக கூட்டு போக முடியல அப்படின்ற ஒரு விஷயம், அது ஒரு ட்ரீமா நம்ம வச்சுக்கலாம். நம்ம ரெண்டட் ஹவுஸ்லயே இருப்போம். அது வந்து நம்ம ஒரு ஓன் ஹவுஸ்க்கு மாறினா எப்ப மாற போறோம், அது ஒரு ட்ரீமா இருக்கலாம். ஹெல்பிங் அதர்ஸ், எனக்கு அது பர்சனலா ரொம்ப பிடிச்ச விஷயம். ஃபினான்ஷியலா, எஜுகேஷனா இருக்கட்டும், இல்ல ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி, இந்த விஷயத்துக்கு நம்ம கிட்ட பேலன்ஸ் இருந்தா மத்தவங்க நம்ம ஹெல்ப் பண்ணணும். இது ஒரு ட்ரீமா இருக்கலாம். நிறைய விஷயங்கள். இப்ப எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க கப்பலா பண்ணிட்டு இருக்கிறதால இந்த பிசினஸ் வந்து இது வந்து நாங்க ஒரு காமன் நோட் வச்சிருக்கோம். ட்ரீம் நோட்ன்னு சொல்லிட்டு. அது இப்ப இல்ல, மகேஷ் கிட்ட இருக்கு. ஸோ ஹிஸ் அவுட். ஸோ வந்து மகேஷ் கிட்ட இருக்கிறதால ஐ ஷோ யூ லேட்டர். அந்த ட்ரீம் நோட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 300 ட்ரீம் கிட்ட நாங்க எழுதி வச்சிருக்கோம். ஓகேவா? 300+ ட்ரீம்ஸ் எழுதி வச்சிருக்கோம் காமனா. ஓகே. அதுல நிறைய கோல்ஸ் வந்து அடக்க ஆரம்பிச்சிருந்தது. இது ட்ரீம்ஸ் நோட் நான் சொல்றேன். ட்ரீம்ஸ் நோட். தேர் ஆர் 2 டிஃபரெண்ட் திங்ஸ், ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸ். ஓகே. ஸோ ட்ரீம்ஸ் நோட்ல யூனிக்கா எழுதணும். லைக் ஷுட் நாட் ரிப்பீட் இட். நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிப்பாங்க. ஸோ ட்ரீம் நோட் எப்பெல்லாம் ஏதாவது விஷயம் தோணுதோ அதை எழுதிச்சுன்னா ஓகே கன்ஃபியூஸ் நோட் அந்த மாதிரி. ஸோ சிமிலரா வந்து பாத்தீங்கன்னா கோல்ஸ். கோல்ஸ் என்னன்னா உடனே நமக்கு நடக்க வேண்டிய சில நம்மள ட்ரிகர் பண்ணிட்டு இருக்க வேண்டிய விஷயங்கள் நடந்தா நல்லா இருக்கும் உடனே அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹெல்த் ரிலேட்டட் விஷயமா இருக்கலாம். ஓகே. நம்ம வீட்ல இருக்கா சிக்கா இருப்பாங்க. உடனே அவங்க நல்லா நல்லா சரியானா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு, அது கிட்ஸா இருக்கலாம், இல்ல பேரண்ட்ஸா இருக்கலாம், இல்ல ஸ்பௌஸா இருக்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள். இல்ல வந்து உங்களுக்கு நிறைய வந்து கடன் இருக்கலாம். இந்த கடன்ல இருந்து எப்படியாவது நான் வெளியே வந்துடணும். ஓகே. நான் வந்து இந்த கடன்ல இருந்து வெளியே வந்தாதான் எனக்கு ஒரு பீஸ் ஆஃப் மைண்டோட தூங்க முடியும். அது என்ன என்ன விதமான கடனா கூட இருக்கலாம். ஒரு கார் லோன், ஹோம் லோன் எது வேணா இருக்கலாம். அண்ட் வந்து நகை வச்சிருப்போம், மூட்கணும், அது ஒரு இதுவா இருக்கலாம். அப்பா அம்மாக்கு ஏஜ் ஆயிட்டே போகுது, ஒரு நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல் கொடுக்கணும், பிடிச்ச விஷயங்கள் கூட்டிட்டு போனோம். இது கோல்ட்லயும் வரும், ட்ரீம்லயும் வரும். ஓகேவா? ஸோ வந்து பேசிக்கான இடத்துல கூட்டும், நம்ம கம்ஃபர்டபுளா ஒரு கார்ல கூட்டிட்டு போனோம். பைக் வச்சிட்டு இருக்கேன், கார் இருந்தா நல்லா இருக்கும். டெய்லி வந்து பேலன்ஸ் பார்த்து பார்த்து பே பண்ணி ஒரு விஷயம் வாங்க வேண்டியதா இருக்கு, இவ்வளவு பேலன்ஸ் தான் நல்லா இருக்கும். ஓகேவா? இது வந்து இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து கோல்ஸா நீங்க எழுதலாம். ஓகே. அண்ட் உங்களுக்கு வந்து சைசபிள் டீம் இருக்கு, உங்க பிசினஸ்குள்ள நீங்க வந்துட்டீங்க, ஒரு 2 or 3 months இருக்கீங்க. நீங்க வந்து வாண்டட் டு டூ திஸ் பிசினஸ் வித் லைஃப் டைம். லைஃப் டைமா நம்ம இந்த பிசினஸ் வந்து எடுத்து பண்றோம் சீரியஸா பண்றோம் அப்படின்னு நினைக்கும் போது டீமை பத்தின சில கோல்ஸ்மே நீங்க எழுதலாம். லைக் வந்து எனக்கு இவ்வளவு சைஸ்ல டீம் வேணும், இவ்வளவு வால்யூம் வேணும், எனக்கு வந்துட்டு இந்த பீப்புள் ப்ரெடிக்டபிளா இருக்கணும், சின்ன சின்ன விஷயங்கள். ஓகே. ஆனஸ்டா இருக்கணும், அக்கௌண்டபிளா இருக்கணும். இதெல்லாம் கூட நீங்க வந்து உங்க கோல்ஸ் நோட்ல ஒரு லைன்ல இன்புட் பண்ணிக்கலாம். டேர்ன் ஓவர் நடக்கணும். எந்த வந்து பாத்தீங்கன்னா 5 பர்சனல் கோல்ஸ் இருக்கும். தனி கோல் நோட், என்னோட கோல் நோட் இதுதான். இது என்னோட கோல் நோட்டு. இது எத்தனாவது கோல் நோட்னு எனக்கு தெரியாது. கிட்டத்தட்ட ஒரு 25th கோல் நோட்டா இருக்கும். ஓகே. ட்ரீம் நோட் தனியா தனியா செப்பரேட்டா இருக்கு. கோல் நோட் வந்து எனக்கு தனியா இருக்கும் அண்ட் மகேஷ்க்கு தனியா இருக்கும். ஸோ வில் ஸ்டார்ட் ரைட்டிங் வித் புட்டிங் த டேட். ஏன் டேட் போட்டு டெய்லி எழுதணும்னா வி வில் ஃபைண்ட் அவுட் எந்த டே நம்ம மிஸ் பண்றோம். எத்தனை டேஸ் நம்ம மிஸ் டெய்லி எழுதுற மாதிரி தோணும். சம்டைம்ஸ் நம்ம மிஸ் பண்ணிடும். பட் டேட் போட்டு எழுதும் போது வில் ஃபைண்ட் அவுட் விச் how many days we are missing outன்னு சொல்லிட்டு. அண்ட் டெய்லி எழுதும் இன்னொரு விஷயம் என்னன்னா அன்னைக்கு வந்து நம்ம என்ன ஆக்டிவிட்டி போட்டிருக்கோம் பிசினஸ்ல, கோல்ஸ் மட்டும் எழுதிட்டே இருக்கோமே அப்படின்னு தோணும். ஸோ டாப் 10 ஐ வில் ரைட் ஒரு டாப் 10. ஓகே. அதுல அவருக்கு வந்து 5 பிசினஸ் கோல்ஸ் இருக்கும், 5 பர்சனல் கோல்ஸ் இருக்கும். மகேஷ் வில் ரைட் ஒரு அவர் நிறைய எழுதுவார், ஒரு 15 கோல்ஸ் கிட்ட எழுதுவாரு. ஸோ அதுல வந்து அவர் அஃபிஷியலா என்ன வேணும், பிசினஸ்ல என்ன வேணும், அண்ட் பர்சனலா என்ன வேணும், நிறைய விஷயங்கள் ஹி வில் ரைட். ஓகே. ஸோ இதுதான் வந்து ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸ். ஸோ வந்து என்னன்றதுக்காக தான் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஆக்சுவலி ஐம் நாட் அ ஸ்பீக்கர், பட் புதுசா இருக்க மக்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணா வர்ற ஸ்பீக்கர்ஸ் பேசுற விஷயங்கள் உங்களுக்கு நல்லாவே புரியும். அதனால தான் ஐ எக்ஸ்பிளைன்ட் இட். ஸோ நான் இப்போ வந்து ஸ்பீக்கர்ஸ் இன்வைட் பண்ண போறேன். சரியா? ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க போறாங்க. பிளஸ் வந்து அவங்க வந்து கோல்ஸ் நோட்டோட இம்பார்ட்டன்ஸ் பத்தி பேச போறாங்க. அவங்களோட கோல்ஸ் ஷேர் பண்ணுவாங்க. ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தாலும் ஐ வில் ஆஸ்க் இன் பிட்வீன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர் வந்து ஆர்த்தி. ஸோ ஆர்த்தி இஸ் சைக்காட்ரிஸ்ட் ஒர்க்கிங் இன் சென்னை. ஸோ அவங்க வந்து ஷேர் பண்ண போறாங்க. ஆர்த்தி, யூ கேன் அன்மியூட் அண்ட் டாக். நீங்களே அன்மியூட் பண்ணிக்கலாம். ஹலோ ஹலோ. கேம். கேக்குதுடா, பேசுங்க. ஓகே, குட் ஈவினிங் ஆல். என்னோட நேம் ஆர்த்தி. என்னோட மென்டார் வந்து பார்த்தீங்கன்னா மணவாளன் அண்ட் மை எல்ஓஎஸ் மென்டார் பை தீபா மகேஷ். ஓகேங்களா? இந்த டீமில் தான் நான் வந்து ஒரு 3 மந்த்தாக நான் இந்த பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கேன். ஐ எம் வெரி நியூ பர்சன், ரொம்ப இன்ட்ரவர்ட். நான் யார்கிட்டையுமே அதிகமாக பேசினதில்லை. பட் ஆனால் என்னோட ஃபீல்ட் பார்த்தீங்கன்னா சைக்காட்ரிக் கவுன்சிலராக நான் இப்போ சென்னையில் ஒரு 1 இயராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் எதுக்காக இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணேன் அப்படின்றது எப்படின்னா, அடிஷ்னலாக எனக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் தேவைப்பட்டுச்சு. ஸோ நிறைய இடத்துல நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ என்னோட ஃப்ரெண்டு வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சுருந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்ட கேட்டுரும்போது எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. ஸோ தொடர்ந்து நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு டாபிக் பார்த்தீங்கன்னா ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸ். ஓகே, இது வந்து எப்படி நம்ம செட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க எல்லாருமே
நியூவா இருக்கலாம். இல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பீப்பிள் கூட இந்த எஸ்எம்டபிள்யூ அட்டெண்ட் பண்ணலாம். எல்லாருமே நம்ம டிடிஎம் எப்படி பண்ணலாம்? கேஸ் ஸ்டடி கேட்கறது, புக் ரீட் பண்றது, ரீட்டெயில் கால் பண்றது, இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த பிசினஸ்னா இதுதான் பண்ணணும் அப்படின்றது. இது எல்லாமே நம்ம பண்றோமா அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஒரு சில டைம் வந்து நம்ம மிஸ் பண்ணுவோம். ஸோ, இத நம்ம மிஸ் பண்றோமா, மிஸ் பண்ணலையா அப்படிங்கிறத வந்து நம்ம டெய்லி நோட் பண்ணணும். அதுக்கு தான் வந்து ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸ்ன்றதுக்கு தனியா ஒரு நோட் நான் வந்து போட்டுட்டேன். என்னோட தீபா மேம் வந்து ஸ்டார்ட்டிங்ல வந்து ஃபர்ஸ்ட் டே என் கூட பேசும்போதே, ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸ் பத்தி நீங்க ஒரு நோட் போட்டுருங்கப்பா. அத போட்டுட்டு அத வந்துட்டு உங்களோட ட்ரீம்ஸ வந்து எமோஷனல் கோல்ஸோட கனெக்ட் பண்ணுங்க. கனெக்ட் பண்ணிட்டு நீங்க வொர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ, அத ட்ரை பண்ணேன். இப்போ நான் வந்து நெறைய விஷயங்கள் இப்போ ஃபர்ஸ்ட்டு நான் இப்போ ஒரு நாள் ஒரு 10 டிடிஎம் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து செட் பண்ணேன் அப்படின்னா, நான் அத போய் ஒரு நோட்ல ஃபர்ஸ்ட்டு எழுதிடுவேன். எழுதினதுக்கப்புறம் அது அடுத்த நாள் பார்க்கும்போது 10க்கு மேல தான் இருக்கும். ஸ்டார்ட்டிங்ல நான் இப்ப வெரி நியூ 2 மந்த்ல வந்து நான் வந்து என்னோட ஏடிஎஸ் கிரைட்டீரியா வந்து நான் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணேன். பார்த்தீங்கன்னா, அது 5000 கிட்ட நம்ம வந்து சேல் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாரி அது ஒரு ரூல்ஸ் இருக்கும். ஸோ வந்து ஃபர்ஸ்ட்டு பார்க்கும்போது எப்படி நான் பண்ணுவேன்ற ஒரு டவுட் எனக்கு இருந்தது. ஸோ நான் எப்படி பண்ணேன்னா, ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸ் நோட்ல வந்து ஃபர்ஸ்ட்டே எழுதிட்டேன். இந்த மந்த்லேருந்து இந்த மந்த்க்குள்ள நான் பண்ணியே ஆகணும். எப்படியாவது நான் பண்ணணும் அப்படின்றத. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 2 மந்த்ஸ்க்குள்ளவே அத நான் அச்சீவ் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் ஒவ்வொரு விஷயமும் பண்றேன். ஆ என்னோட ஃபேமிலி பார்த்தீங்கன்னா, நான் பேரண்ட்ஸ்க்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் குடுப்பேன். ஸோ அவங்களுக்கு நான் வந்துட்டு எப்பவுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும். ஃபினான்ஷியலா இண்டிபெண்டன்ட்டா இருக்கணும். நான் மேரிட் ஆனா கூட நான் வந்து வந்து என்னோட பார்ட்னருக்கு நான் ஹெல்ப் பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும். இந்த மாதிரி கோல்ஸோட நான் என்ன வந்து கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதுதான் என்னுடைய ஷேரிங். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா கேட்கலாம். சூப்பர்மா. எனக்கு கொஷின்ஸ் இருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம கோல்ஸ் பத்தி பேசும்போது பாத்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து ஒரு இனிஷியல் எக்ஸைட்மென்ட்ல நெறைய எழுத ஆரம்பிப்பாங்க. பட் கன்சிஸ்டன்சி மிஸ் பண்ணிடுவாங்க. சம்டைம்ஸ் ஊருக்கு போறாங்க அப்படின்னா, நோட் எடுத்து மறந்துறேன் அப்படின்னு மறந்துட்டேன் கேம் அப்படின்னு சொல்லுவாங்க. எழுதுறீங்களா அப்படின்னு கேட்கும்போது, நான் வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி எழுதுறேன். இல்ல நான் வந்துட்டு 2 நாள் ஆச்சு நான் எழுதி, நான் எங்கேயோ போயிட்டேன். வெக்கேஷன் போயிட்டேன், அம்மா வீட்டுக்கு போயிட்டேன், ஃபங்ஷன் போயிட்டேன், நோட் எடுத்துட்டு போல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா? நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் இப்போ எக்ஸிஸ்டிங் ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு புரியும். தே வில் ரைட் இட் கன்சிஸ்டன்ட்லி. பட் புதுசா வரவங்களுக்கு நம்ம அதை புரிய வைக்கிறதுக்கு இட் டேக் சம் டைம். பட் எனக்கு தெரிஞ்சு நீங்க வந்ததுலேருந்தே 3 மந்த்ஸ் தொடர்ந்து எழுதுறீங்கல்ல, உங்களுக்கு அப்ளைன்னு சொன்னாங்களா? இல்ல உங்களுக்கே தோணுச்சா? உங்களுக்கு ஒர்க்கிங் எனக்கு தெரியும் ஹவு பிஸி யூ ஆர். பட் ஹவ் யூ ஆர் டூயிங் இட் கன்சிஸ்டன்ட்லி? வாட் இஸ் மேக்கிங் யூ டு டூ கன்சிஸ்டன்ட்லி? எஸ் கேம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸ் செட் பண்றோம் அப்படின்னா, அத நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். நம்ம வந்து பேப்பர மட்டும் எழுதி எழுதி வச்சிருந்தோம் அப்படின்னா, அது வந்து வொர்த்தே கிடையாது. அது நம்ம வெறும் நோட்ட வந்து நிரப்புற மாதிரி இருக்கும். நான் எங்க போனாலுமே அந்த நோட் என் கூட தான் இருக்கும். பிளஸ் ஆனா புக் ரீடிங் ஒண்ணு படிச்சுட்டு இருக்கேன். ஸோ செல்ஃப் இம்ப்ரூவ்மென்ட் நமக்கு ரொம்ப தேவை. நம்ம என்னதான் டிடிஎம் பண்ணியிருந்தாலும், நம்ம கோல்ஸ பத்தி நம்ம அன்றாடம் நம்ம வந்துட்டு ட்ரை பண்ணாலும், டிடிஎம் பண்ணாலும், கால் பண்ணாலும், நம்ம யாராவது வேணா, நோ சொல்ட்டாங்கன்னா, டக்குன்னு நம்ம நெகட்டிவ் ஆயிடுவோம். ஸோ அந்த டைம்ல நமக்கு ஹெல்ப் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ட்ரீம்ஸ் நோட் மட்டும் தான். அதுல போயிட்டு நம்மளோட கோல் என்ன? இன்னைக்கு இவங்க நோ சொன்னாங்கன்னா பரவால்ல, மத்தவங்கள்ட்ட ட்ரை பண்ணலாம். அது எல்லாமே நம்ம ப கோலோட நம்ம வந்து கனெக்ட் பண்ண தான் நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆவோம். பெர்சனலா பார்த்தீங்கன்னா, நான் காலையிலிருந்து வொர்க் எனக்கு இருந்துட்டே இருக்கும் கன்டினியூவஸா. நான் ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணேன்னா, என்னோட டைம் ஸ்பேஸ் செட் பண்ணேன். ஸ்லீப்பிங் டைம கொஞ்சம் இயர்லியா எந்திரிச்சேன். அதே மாரி எப்பப்பலாம் டைம் எனக்கு கிடைக்குதோ, அது எல்லாமே நான் பிசினஸோட கன்வெர்ட் பண்ணேன். அன்வான்டடா எங்கெங்கலாம் நான் டைம் ஸ்பெண்ட் பண்றேன்றத நான் கவனிச்சு, இப்போ Instagram யூஸ் பண்ணா கூட, அப்ப எனக்கு தோணும், இது வேண்டாம். நம்ம போய் டிடிஎம் பண்ணணும். இதுதான் என்னோட ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸ்ல நான் என்னென்ன மிஸ்டேக் பண்றேனோ, அது எல்லாமே அதுல எழுதிடுவேன். ஸோ, நான் மிஸ்டேக் பண்ணும்போது எனக்கு என்ன ஸ்ட்ரைக் அவுட் ஆகும்னா, இன்னைக்கு நம்ம இந்த விஷயத்த ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸ்ல எழுதியிருக்கோம். ஸோ, நாம இத பண்ணக்கூடாது. அப்படிதான் நான் வந்துட்டு பில்ட் பண்ணேன். ஸோ, இதுதான் கேம். சூப்பர். ஆக்சுவலா நெறைய பேருக்கு இந்த கொஸ்டின் இருக்கும். எழுதுவாங்க. பட் டைவர்ட் ஆயிடுவாங்க. மெயின்லி சோசியல் மீடியா நெறைய டைம் போட்டுருவாங்க. பட் எனக்கே இது நீங்க சொல்ற பாயிண்ட் ரொம்ப புதுசா இருக்கு. பட் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் கண்டிப்பா. நம்ம கில்ட்டியா இருக்கும். அது எழுதும்போது என்னடா நம்ம அந்த விஷயத்த நம்ம என்ன செய்யக்கூடாதுன்ற விஷயம் எழுதலாம். நாட் ஸ்பெண்டிங் மச் டைம் இன் சோசியல் மீடியான்னு சொல்லிட்டு அதை திரும்ப திரும்ப எழுதும்போது நம்ம அது பண்ணும்போது இட் வில் ஸ்டாப் அஸ். சூப்பர் ஆர்த்தி. தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங். தேங்க் யூ. இங்க வந்து இப்போ ஒரு 3 மந்த்ஸ் இருக்கீங்க. பெரிய அமௌண்ட்டுன்னு பெருசா ஏர்ன் பண்ணல. கிரைட்டீரியா முடிச்சிருக்கீங்க. உங்களுக்கு தோணலையா? நம்ம பெருசா இன்னும் அமௌண்ட் ஏர்ன் பண்ணல. இன்னும் நம்ம இங்க ஒரு செட் பண்ணியிருப்பீங்கல்ல. பட் டெய்லி எழுதுறோமே, என்னடா இது அப்படின்னு தோணலையா உங்களுக்கு? அந்த ஏர்னிங் வரல இன்னும். பட் கிரைட்டீரியா முடிச்சிருக்கீங்க. நெறைய பேர் அந்த மாரி இருப்பாங்க இல்லையா? எஸ் கேம். ஸ்டார்ட்டிங்ல நான் பேசுறதுக்கே தயக்கப்பட்டேன் கேம். டிடிஎம் பண்றது, பிளஸ் அன்னோன் பெர்சன் கிட்ட பேசுறது, இது எல்லாமே எனக்கு வந்து ஒரு
பெரிய விஷயமா தெரிஞ்சுது. இப்போ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். கான்வர்சேஷன் கரெக்ட்டா போயிட்டு இருக்கு. நெறைய கன்சல்டேஷன் வருது. இது எல்லாமே நான் வந்து ஹோப்போட இந்த விஷயத்த ஸ்டார்ட் பண்ணது மட்டும் தான். தென் வந்து ஒரு பிரேயர், ஒரு மெடிடேஷனோட நான் ஒரு விஷயத்த வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். காலையில அதுதான் என்னோட டைம் தான் இது எல்லாத்துக்குமே காரணம். நான் வொர்க்கிங். நெறைய பேர் நீங்க ஃப்ரீயா இருக்கலாம். இல்ல வொர்க் பண்ணிட்டு கூட பிசினஸ் பண்ணலாம். நீங்க எல்லாமே உங்க டைம போய் பாருங்க. பார்த்துட்டு அத வந்து ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸ் நோட்ல எப்படி கன்வே பண்ணலாம்? இப்போ எனக்கு ஒரு 1/2 அன் ஹவர் எனக்கு டீ பிரேக் இருந்தா கூட ஒரு 10 மினிட்ஸ் நான் டீ குடிக்கிறேன்னா, அந்த 20 மினிட்ஸ நான் எப்படி பண்றது? பிசினஸ்க்காக நான் எப்படி அத பண்ண முடியுன்ற ஆஸ்பெக்ட்ல யோசிச்சுட்டு, நீங்க ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸ வந்து செட் பண்ணுங்க. ஸோ என்ன என்ன மாதிரி உங்களாலயும் உங்களோட டைம வந்து கரெக்ட் பண்ணி வொர்க் பண்ண முடியும். அண்ட் எனக்கு இன்னும் பெரிய ஆர்டர்ஸ் எதுவுமே கிடைக்கல. பட் ஆனா நான் பேசுறவங்க எல்லாருமே கண்டிப்பா அவங்க ஆர்டர் போடுவாங்கன்ற ஹோப்ல தான் நான் வந்து பீப்பிள்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னோட சர்க்கிள்ல நெறைய கேர்ல்ஸ், நெறைய பீப்பிள்ஸ் வந்து சஃபர் ஆயிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பிசிஓடி ப்ராப்ளமா இருக்கலாம், டாண்ட்ரஃபா இருக்கலாம். மத்த மத்த ப்ராப்ளம்லாம் அவங்களுக்கு இருக்கு. நம்ம வந்து நான் பண்றேன்ற ஒரு விஷயத்துல அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஓகே நீ சொன்னா கரெக்ட்டா இருக்குன்ற மாதிரி இப்ப பிசினஸ்க்குள்ள வராங்க. இதுதான் நான் என்னோட ட்ரீம்ல எழுதுனது என்னன்னா, நான் யார போய் மீட் பண்றேனோ, அவங்க கிட்ட நான் கரெக்ட்டா ஒரு ஜென்யூனா அந்த விஷயத்த நான் ஷேர் பண்ணணும். எந்த விதமான அமௌண்ட்ட பத்தி எதிர்பார்த்து நான் அந்த விஷயத்த பண்ணக்கூடாது. பிசினஸ வந்து அமௌண்ட்டுக்காக நான் பேசக்கூடாதுன்றது தான் நான் செட் பண்ணி வச்சிருக்கேன். என்னோட ட்ரீம்ஸ் நோட்ல. அதுக்கேத்த மாதிரி நான் என்னோட அ ஆக்ஷன் பார்ட்ல நான் வொர்க் பண்றேன். சூப்பர் ஆர்த்தி, அமேசிங் ஷேர். தேங்க்யூ ஸோ மச்மா. தேங்க் யூ கிம். சூப்பராக ஷேர் பண்ணாங்கல்ல. நிறைய பேருக்கு இந்த கொஷின்ஸ் இல்லையா ஆன்சர் கிடைச்சிருக்கும். எஸ்பெஷலி நீங்கள் நியூ பர்சனாக இருக்கீங்க, இல்லை கொஞ்ச நாள் கன்சிஸ்டண்ட்டாக எழுதிருப்பீங்க, இப்போ எழுதாமல் இருக்கலாம். உங்களுக்கும் வந்து ரிசல்ட் வராட்டியும் நம்ம கோல்ஸ் வந்துட்டு விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோப் கிடைச்சிருக்கும். கண்டிப்பாக ஸ்டார்ட் ரைட்டிங். இட்ஸ் அ மேஜிக் புக், இட்ஸ் அ மிராக்கிள் புக். பர்சனலாக நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எனக்கும் எங்கள் டீம்லேயும் நிறைய நிறைய இருக்குது. ஸோ சூப்பர். ஓவர் டு நெக்ஸ்ட் ஸ்பீக்கர். ஹரிகேம் இருக்காங்க, ஹிஸ் ஃப்ரம் பெங்களூர். ஹரிகேம், நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு உங்களுடைய தாட்ஸ் அபவுட் கோல்ஸ் அண்ட் ட்ரீம்ஸ் ஷேர் பண்ணலாம் கேம். ஓகே, குட் ஈவினிங் ஆல். கேம் ஆடிபிளா கேம்? கேக்குது கேம். ஓகே, குட் ஈவினிங் ஆல். தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி கேம். ஸோ என் பேர் ஹரி. ஸோ நான் வந்து பெங்களூரில் இருக்கேன். அலாங் வித் மை ஒய்ஃப் நீனிதா அண்ட் 10-year-old டாட்டர் வி ஆர் பில்டிங் திஸ் பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லி ஃபியூ இயர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் வந்து மகேஷ் அண்ட் தீபா கேமோட ஆர்கனைசேஷனில் வரோம். ஸோ ஆர்டிஸ்ட் வந்து செம்மையாக ஷேர் பண்ணாங்க. ஸோ ஷார்ட் டேர்மாக அந்த பிஸ்னஸில் இருக்காங்க, பட் ஷி ஷேர்ட் அ லாட். ஸோ அதான் ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸ், அதான் இன்னைக்கு டாபிக். அது பார்த்தீங்கன்னா ட்ரீம்ஸ் வந்து ட்ரீம்ஸ் இல்லாத மனுஷனே இருக்க முடியாது. ட்ரீம்ஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன வயசுலேருந்தே நார்மலாக அதான் ட்ரீம்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ட்ரீம்ஸ் வந்து இது ஸ்பெசிஃபிக்காக இதுதான் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஓகேங்களா? அப்போ ட்ரீம்ஸ் வந்து நம்ம இப்போ சின்ன பையனாக இருக்கும்போது பேரண்ட்ஸோட போயிட்டு இருக்கோம், ஒரு காரை பார்க்குறோன்னா நம்ம ஃபியூச்சரில் இந்த கார் வாங்கணும், தட் இஸ் ஆல்சோ ட்ரீம். அதே வளர்ந்து வரும்போது அதை எப்படி நம்ம வந்து கோலாக கன்வெர்ட் பண்ணி அதை அச்சீவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது அந்த இடத்துல கோல் பிளேஸ் அ மேஜர் ரோல். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம படிக்கும்போது என்ன என்ன இருக்கும்னா, எல்லாருக்குமே கோல் ட்ரீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரீம் காலேஜில் நமக்கு சீட் கிடைக்கணும், இன்ஜினியரிங் ஆர் மெடிசின், நம்மளோட ஆஸ்பிரேஷனுக்கு ஏற்ற மாதிரி சீட் கிடைக்கணும். அதுக்கப்புறம் சரி ஓகே ட்ரீம் காலேஜில் சீட் கிடைச்சிது, அதுக்கப்புறம் என்ன ஒரு ட்ரீம் கம்பெனி, ஓகே மைக்ரோசாஃப்ட், அமேசான், ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரீம் கம்பெனியில் வேலை கிடைக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ட்ரீம்ஸ் வந்து பல விதத்தில் இருக்கும். ஆனால் அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன எஃபர்ட் போடுறோம், அந்த எஃபர்ட்டை அந்த ட்ரீம் அச்சீவ் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுறது தான் கோல்ஸ். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஓகே காலேஜில் சீட் கிடைச்சிச்சு, நல்ல காலேஜில் நல்ல கம்பெனியில் பிளேஸ் ஆகணும்னா என்ன பண்ணணும்? ஸோ நம்ம கோல் செட் பண்ணணும். ஓகே நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃபி இந்த மாதிரி டாப் கம்பெனிஸ்லாம் பிளேஸ் ஆகணும்னா 75+ அக்ராஸ் இருக்கணும். அதுக்கு நம்ம என்ன எஃபோர்ட் போடுறோம், அதுக்கு அதை வந்து ஸ்பிட் அப் பண்ணி கோல்ஸாக எழுதுங்க. ஸோ அதுக்கு வந்து ஆக்ஷனை போடுங்க. அதாவது என்னன்னா ட்ரீம்ஸ் வந்து இப்படி வேணா இருக்கலாம், ரியலிஸ்டிக்காக இருக்கலாம், எல்லாமே போகலாம். ஆனால் கோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆக்ஷன் ஓரியன்ட். நீங்கள் வந்து அந்த கோல்ஸ் அச்சீவ் பண்ணணும்னா நீங்கள் வந்து ஆக்ஷன் போட்டு தான் ஆகணும். ஸோ அது நார்மலாக நீங்கள் அதை வந்து ஃபஸ்ட்டு எழுத ஆரம்பிங்க. அதாவது பென், எல்லாருமே நம்ம லீடர்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க, பென் டச்சஸ் த பேப்பர் மேஜிக் வில் ஹேப்பன். அது வந்து என்னோட லைஃப்பில் வந்து நிறையா நடந்திருக்கு. நான் வந்து கோல்ஸ் பை பிரெயின் ட்ரேசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் படித்தேன். அந்த புக்கில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு, டெய்லி அட்லீஸ்ட் 10 கோல்ஸ் ஆகுது நீங்கள் எழுதுங்க. டெய்லி ரிப்பீட்டடாக எழுதுங்க. எழுதும்போது ஸ்பெசிஃபிக்காக எழுதுங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத எழுதுங்க. அது படிச்சதுக்கப்புறம் நான் வந்து நான் வந்து ரெகுலராக கோல்ஸ் எழுதிட்டு இருக்கேன். டெய்லியும் அந்த கோல் நோட் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட தலைகாணிக்கு அடியில இருக்கும். படுக்கிறதுக்கு முன்னாடி ஐ ரைட் கோல்ஸ், டாப் 10, 12 கோல்ஸ் எழுதிட்டு, அதுக்கப்புறம் ஃபியூ பேஜஸ் ஆஃப் புக் படிச்சுட்டு தான் படுப்பேன். அது வந்து எப்பவுமே தலைகாணிக்கு அடியில இருக்கும். அது என்ன அதில் என்ன சொல்றாங்கன்னா, இந்த கோல் நோட்டை வந்து எப்பவும் உங்களோட ரீச்சபிள் ஏரியாலே வைங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இப்போ நம்ம ஒரு இடத்துல ஒரு டேபிளில் ரன்னரில் வச்சுட்டோம்,
வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம போய் படுத்ததுக்கப்புறம் ஐயோ நோட் அங்கே இருக்கே மறந்து சரி நாளைக்கு எழுதிக்கலாம் அப்படின்னு அந்த தாட் வரும். அதனால எப்பவுமே ஒரு ரீச்சபிள் ஏரியாவில் வச்சீங்கன்னா அது வந்து ஈஸியாக ஓகே எடுத்து எழுதிட்டு படுத்தலாம். ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஸோ வந்து எங்களுக்கு வந்து பயங்கர இன்ஸ்பிரேஷன் வந்து தீபாக்கேன். ஸோ ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸ்னா என்ன அப்படின்னா நிறைய சொல்லியிருந்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம்ஸ் எழுதுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலி, அதுக்கப்புறம் உங்களோட ஆஃபீஸ் பிஸ்னஸ் அது எதாக இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் பர்சனல் கோல்ஸ் ஃபினான்ஷியல் கோல்ஸ் எல்லாமே எழுதலாம். ஸோ உங்களுக்கு என்னென்ன ப்ரையாரிட்டி அந்த ப்ரையாரிட்டியை ஃபேஸ் பண்ணி எழுதுங்க. நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது எப்படின்னா ஸோ நம்ம சதீஷ் கேம் எல்லா போர்டில் எழுதாம வித் காட் ஆல் திங்ஸ் ஆர் பாசிபிள் அப்படின்னு போட்டு டேட் போட்டு அண்ட் டே போட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் கோல் என்ன எழுதுனா கிராட்டிடியூட். தேங்க்யூ காட் ஃபார் ஆல் த பிளஸிங் டு மேக் அவர் ஃபேமிலி ஹாப்பி ஹெல்தி வெல்தி. இதை எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் என்னோட கோல்ஸை ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக நம்ம எழுதும்போது அதுவும் நைட் படுக்கிறதுக்கு முன்னாடி எழுதும்போது யூனிவர்ஸ் வில் சப்போர்ட்டர்ஸ். நம்ம வந்து சப்கான்ஷியஸ் மைண்ட் வில் அக்செப்டர்ஸ். ஓகே இது நடக்க போகுது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். இது அதே மாதிரி உங்களுக்கு ஃபினான்ஷியல் கோல்ஸ் பர்சனல் கோல்ஸ் என்ன வேணால் எழுதலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக நான் நடந்ததெல்லாம் கொஞ்சம் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கோவிடுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா என்னோட பேக்கேஜ் வந்து நான் வந்து சாரி ஐ மீன் டு ஐடி 20+ years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஐடி. ஓகேங்களா. தோ ஐடியில் இருந்தாலும் இந்த மாதம் 30th ஆகிறதுக்குள்ள அக்கௌண்ட்டில் வந்து 5,000 10,000 ஃபேமிலி மேன் இருந்தாலும் அக்கௌண்ட்டில் அவ்வளோதான் பேலன்ஸ் இருக்கும். அது மாறணும். என்னோட அக்கௌண்ட்டில் எப்பவுமே 6 digit பேலன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு கோலாக இருந்துச்சு. அதை எழுத ஆரம்பித்தேன். என்னோட ஹைக் வந்து எனக்கு வந்து எப்பவுமே நான் ஒரு நல்ல கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து ஹைக் வந்து நார்மல் ஹைக் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிஜிட் தான். நான் வந்து டபுள் டிஜிட் ஹைக் ஐ கெட் டபுள் டிஜிட் பர்சனலாக நான் என்ன எழுதுனேன்னா அதான் அந்த புக்கை படிச்சதுக்கப்புறம் வாட் யூ வாண்ட் ஸ்பெசிஃபிக்காக எழுதுனா 20+% ஹைக் இன் திஸ் அப்ரைசல் மை சேலரி சிடிசி வில் டச் திஸ் அமௌண்ட் நம்பரும் நான் எழுதுனேன். நீங்கள் வந்து கோவிடுக்கு அப்புறம் எல்லா கம்பெனிலையும் பிரச்சனை ஹைக் இல்லை அட்ரிஷன் இருந்த சமயத்தில் த மேஜிக் வில் ஹேப்பன். ஸோ யூனிவர்ஸ் வில் சப்போர்ட் யூ. நிறைய எங்க ஆஃபீஸ்லயும் நிறைய பிரச்சனை ஓடி இருந்துச்சு. நீங்க வந்து ஹைக் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, புதுசா வர்றவங்களுக்கெல்லாம் ஹைக் கொடுக்குறீங்க அப்படியெல்லாம் இருந்துச்சு. அதே அப்போ வந்து மார்க்கெட் கரெக்ஷன் நிறைய ஓடி என்ன நடந்துச்சு தெரியுமா? யார் நம்ப மாட்டீங்க, எனக்கு வந்து 23% ஹைக் வந்துச்சு. நான் நினைச்ச நம்பர் என் சிடிசி தொட்டுச்சு. அந்த வருஷம் மட்டும் ஐ காட் 5+ lakhs as a hike. அது வந்து என்னால வந்து நினைச்சே பார்த்துக்க. நான் வந்து சென்னையில் வந்து ஐ வாஸ் ஒர்க்கிங் 10 years. தென் ஆஃப்டர் மேரேஜ் ஐ மூவ் டு பெங்களூர். அந்த மூவ் ஆன அந்த ஷிஃப்டிங் கம்பெனி ஷிஃப்டிங்கோட எனக்கு இந்த அளவுக்கு ஹை கிடைக்கல. ஸோ இதெல்லாம் வந்து மேஜிக் ஆஃப் ரைட்டிங் கோல்ஸ். அதுக்கப்புறம் பர்சனல் கோல்ஸ் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் இன்லாஸ் அவங்களோட ஹெல்த். அதை பற்றி ஃபாதர் இன்லா வாஸ் ஃபேஸிங் ஹெல்த் இஷ்யூஸ் கோவிட் டைமில். ஸோ ஹி ஹேஸ் டு கம் பேக் டு ஒரிஜினல் அப்படின்னு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹீஸ் ஹெல்தி. ஸோ அது வந்து நம்ம எழுத ஆட்டோமேட்டிக்காக அது நடக்க ஆரம்பிக்கும் போது நமக்கு வந்து ஒரு ஹோப் வரும், நிறைய எழுத ஆரம்பிக்கும். அப்போ அதே மாதிரி இங்கே பிஸ்னஸ் கோல்ஸ் பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 100 PVக்கே ஐ வாஸ் ஸ்ட்ரகிளிங். நான் எழுதிட்டு இருந்துச்சு எல்லாருமே பார்த்தீங்கன்னா நான் வந்து 500 PV எழுத ஆரம்பித்தேன். ஸோ ஐ எம் டூயிங் 500 personal PV அண்ட் ஹெல்பிங் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் இன் நியர் அண்ட் டியர் அப்படின்னு எழுத ஆரம்பிச்சேன். அது கண்டினியூஸாக எழுத ஆரம்பிக்கும் போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கரண்ட் ஒரு 2+ years 300 PV வந்து சாதாரணமாக நடக்குது. இதில் வந்து 200+ PV வந்து என்னோட பர்சனல் A&B சர்க்கிளில் நடக்குது. என்னோட ஃபேமிலியில் என்னை சுற்றி இருக்கவங்கலாம் அட்லீஸ்ட் 80% ஆஃப் என்னோட நியர் அண்ட் என் ஃபேமிலியில் ஒய்ஃப் ஃபேமிலியில் 80% ஆஃப் பீப்புள் ஆர் யூசிங் நியூட்ரலைட். அதே மாதிரி என்னோட நெய்பர்ஸ் என்னோட க்ளோஸ் சர்க்கிள் ஆஃபீஸில் எக்ஸ் மேனேஜர்ஸ் கொலீக்ஸ் எல்லாருமே நிறைய பேர் நியூட்ரலைட் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து பவர் ஆஃப் ரைட்டிங் கோல். அதே மாதிரி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்பிங். ஏன்னா என்னோட ஏர்லி டேஸில் வந்து நிறைய பேர் ஹெல்ப் பண்ணி தான் நான் படித்து இந்த அளவுக்கு வந்திருக்கேன். ஸோ அதனால் எனக்கு வந்து நிறைய பேர் ஹெல்ப் பண்ணணும்னு ஆசை. அதுக்கு வந்து நம்ம கையில் காசு இருக்கணும். அதுதான் எழுத ஆரம்பித்தேன். ஐ ஹாவ் 6 digit இன்கம் பேலன்ஸ் இன் மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ். அதை எழுத ஆரம்பித்தேன். இந்த ஹைக் வந்தது கொஞ்சம் கொஞ்சமாக அது நடக்க ஆரம்பிச்சிது. இப்போ என்ன பண்ணால் மாதம் அட்லீஸ்ட் 2-3 ஆர்ஃபனேஜுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து நான் என்னால் மாதம் நான் கொடுத்துட்ருக்கேன். அதில் வந்து ஹெல்த் இஷ்யூஸுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு அந்த மாதிரி ஒன்று, எஜுகேஷனுக்கு ஒன்று, ஆர்ஃபனேஜஸ்க்கு அந்த மாதிரி கொடுத்துட்டு இது வந்து என்னால் கொடுக்க முடியும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரைட்டிங் கோல்ஸ். அதனால் இதை டெய்லி எழுத ஆரம்பிங்க. பவர் ஆஃப் ரைட்டிங் கோல்ஸ் வந்து ஆசம். அது வந்து உங்களை வந்து நடக்கும்போது தான் அந்த ஃபீல் தெரியும். ஸோ அதுதான் மேஜிக் இன் பென் டச்சஸ் த பேப்பர் மேஜிக் வில் ஹேப்பன். ஸோ ஸ்டார்ட் ரைட்டிங் கோல்ஸ், ஸ்டார்ட் டச்சிங் யுவர் ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸ். உங்கள் ட்ரீம்ஸை ஐடென்டிஃபை பண்ணி அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு கோல்ஸ் எழுதுங்க.
அந்த பிரெயின் ட்ரேசி வந்து ஒரு புக்ல சொல்லியிருப்பாரு. ஒரு எம்பிஏ காலேஜ்ல அவர் பண்ண ஒரு சர்வேல பாத்தீங்கன்னா ஒரு பேட்ச் 100 பீப்புள் வெளியே போறாங்க. அதுல வந்து ஒரு வருஷம் கழிச்சு அவங்கள போய் மீட் பண்றாரு. எல்லாம் எப்படி இருக்கீங்கன்னு கேட்கும்போது பாத்தீங்கன்னா அதுல வந்து 3% பீப்புள் மட்டும்தான் அவங்க நினைச்ச லெவல்ல இருக்காங்க. ஏன்னு கேட்டா அதுக்கப்புறம் அதுல வந்து 17% மக்கள் வந்து அவங்க எதிர்பார்த்த ஓரளவுக்கு அச்சீவ் பண்ணியிருக்காங்க. மீதி ஒரு 80+% மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ கிடைச்ச வேலையில இருக்காங்க. என்னன்னு பார்த்தா அந்த 17% அவங்க ஆல்மோஸ்ட் அச்சீவ் பண்ண மக்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கோல்ஸ் இருந்தது. அதனால அதை நோக்கி ஓடுனாங்க, அச்சீவ் பண்ண முடியும். அந்த 3% மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரெகுலரா என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் எழுதுனாங்க. அவங்களுக்கு அந்த கிளாரிட்டி இருந்துச்சு. அதை எழுதுனாங்க, அதுக்கு உண்டான ஆக்ஷன் போட்டாங்க. தே அச்சீவ்ட் அ லாட். ஸோ அதனால அதை ஃபாலோ பண்ணுங்க. யூ ஆல்சோ கேன் அச்சீவ் அ லாட். கேன் எனி சூப்பர். கொஸ்டின்ஸ்? இது பிசினஸ் வரதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரியுமா? கோல்ஸ்னு ஒரு விஷயம் இருக்கு. கோல்ஸ் நோட்டு, ட்ரீம்ஸ். இல்ல இந்த ட்ரீம்ஸ் வந்து கனவுகள் அப்படிங்கிறது வந்து நம்ம அப்துல் கலாம் சொன்னதுல இருந்து எல்லாருக்குமே தெரியும். பட் இந்த ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸ் இது இப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து பிசினஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுங்க. சூப்பர் கேம். தேங்க்யூ. பிசினஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். அந்த கோல்ஸ் புக்கும் சஜஸ்டட் பை மென்டர்ஸ். ஸோ அதுல இருந்து தான் இந்த அளவுக்கு வந்தது கேம். சூப்பர் கேம். தேங்க்யூ கேம். நிறைய விஷயங்கள் கேட்கலாம்னு நினைச்சேன், பட் நீங்களே கவர் பண்ணிட்டீங்க. தேங்க்யூ கேம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷேரிங். தேங்க்ஸ் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி கேம். நான் அந்த புக்கும் போட்டிருக்கேன் குரூப்ல, போத் இன் டைமண்ட்ஸ் அண்ட் எங்க குரூப்லையும் போட்டிருக்கேன். கண்டிப்பா ஒரு பிடிஎஃபா படிக்காம ஆர்டர் பண்ணி படிங்க. மீன் ஃபிசிக்கல் காப்பியா படிங்க, ஹார்ட் காப்பியா. ஏன்னா நமக்கு வந்து அந்த அந்த ஃபிசிக்கல் காப்பி ஹார்ட் காப்பியில் படிக்கிறதுக்கு இருக்கிற ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பாக வந்து பிடிஎஃப்ல சப்போஸ் உண்மையாகவே உங்களுக்கு பட்ஜெட் இஷ்யூ இருக்குன்னா செக் வித் யுவர் அப்ளைன், அவங்க தான் உங்களுக்கு லென் பண்ணுவாங்க. இல்லைனா வந்துட்டு நீங்கள் பிடிஎஃப்ல படிக்கலாம். பட் கண்டிப்பாக உங்களுக்கு அஃபோர்ட் பண்ண முடியும்னா இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோம், கண்டிப்பாக படிங்க. நான் வந்து ஒரு 12 to 15% போகும்போது அந்த புக்கு நான் படித்தேன். 3-4 வாட்டி படிச்சிருப்பேன் அந்த புக்கு. இன்னமும் ஐ ஹாவ் என்னோட ரூம்லேயே இருக்கும் அந்த புக்கு. ஒரு பாயிண்ட்டும் ஞாபகம் இருக்கு எனக்கு. அப்படியே நான் ஸ்டோரியாக சொல்லுவேன் என்னோட டாட்டருக்கும் என்னோட பையனுக்கும். அதில் குட்டி குட்டி ஸ்டோரிஸ்லாம் இருக்கும். செம்ம புக்கு, நான் போட்டிருக்கேன். கண்டிப்பாக வந்து படிங்க. அது வந்து வேஸ்ட் ஆஃப் மணியோ அப்புறம் வாங்கிக்கலாம் அப்படிலாம் இல்லை. நம்ம டாப் 10 புக்ஸ்லேயே அந்த கோல்ஸ் அந்த புக் இருக்கும். கண்டிப்பாக படிங்க. ரொம்ப இமோஷனல் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணார்ல ஹரிகன். சூப்பர். எனக்கே வந்து புதுசா கேட்குற மாரி இருந்துச்சு சில விஷயங்கள்லாம் அவர் ஷேர் பண்ண. எனக்கே சில விஷயங்கள்லாம் தெரியாது. அவர் இப்ப ஷேர் பண்ண விஷயங்கள். ஸோ ஹேப்பி. நம்ம டீம்லேருந்து இந்த மாரி சில விஷயங்கள் நடந்திருக்கு. அவர் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்றாரு, நம்ம ஒருத்தவங்க ஹெல்ப் பண்றோம். ஆ எஜுகேஷனுக்கு, மெடிக்கல் எமர்ஜென்சி எனக்கும் அதே மாரி நிறைய கோல்ஸ் இருக்கு. நம்ம ஒருத்தவங்க குடுக்கும்போது நமக்கு நிறைய கிடைக்கும். ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ். நம்மளுக்கு வச்சுப்போம், நமக்கு வச்சுப்போம். சேவிங்ஸ் அப்படி இருக்கிறது கொஞ்சம் ₹10 கொடுத்தா கண்டிப்பா கெட் அட்லீஸ்ட் ₹5 பேக். ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ். ஸோ கோல்ஸ் நோட் வில் இட்ஸ் அ மேஜிக் புக். மறுபடியும் இட்ஸ் அ மிராக்கிள் புக். So next speaker is Gayatri. She is also very new into our business. நம்ம டீம்ல புதுசா வந்திருக்காங்க. உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க காயத்ரி. அண்ட் நீங்க வந்து எப்படி வந்து கோல்ஸ் பாக்குறீங்க, கோல்ஸ் நோட் எப்படி கன்சிஸ்டண்டா எழுதுறீங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதை பத்தி ஷேர் பண்ணுங்க. நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாம். மேம், என்னோட நேம் காயத்ரி. ஐ எம் ஃப்ரம் ட்ரிச்சி. என்னோட அப்ளைன் மோனிகா அண்ட் எல்ஓஎஸ் பை யோகேஷ் பாய் அண்ட் தீபா மேம் மகேஷ் சார் டீம்ல இருக்கேன். அண்ட் வந்துட்டு இந்த பிஸ்னஸ்குள்ள நான் வந்து 1.5 மாசம் ஆகுது. நான் இந்த பிஸ்னஸ்குள்ள எப்படி வந்தேன் அப்படின்னா, மோனிகா வந்து எனக்கு லிங்க்டின்ல ஃபர்ஸ்ட் மெசேஜ் பண்ணாங்க. ஒரு ஒரு ஸ்கிரிப்ட் இது பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதை படிச்சு பார்த்தப்போ எப்படின்னா நான் ஒரு ஃப்ளோவா தான் லைஃப்ல எந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் மிஸ் பண்ண மாட்டேன். எல்லாத்தையுமே ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படி இருக்க பொண்ணு தான் நானு. சரி, ஓகே. இதுக்கு முன்னாடியும் பார்ட் டைமா சில விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணேன். பட் எனக்கு எதுவுமே சக்சஸ் ஆகல. சரி, இதையும் ஒரு ட்ரை, ஆனாலும் பாசிட்டிவா போவேன். ஸோ வந்து ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அவங்களுக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணேன். அவங்க வந்துட்டு ஒரு வீடியோ சென்ட் பண்ணாங்க. அந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் இன்னும் இன்ஸ்பைரிங்கா இருந்தது அதுல பேசின விஷயங்கள். சரி, ஓகே, ஒரு 2 days பூட் கேம்ப் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி சொன்னாங்க. சரி, அதையும் அட்டன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அட்டன் பண்ணேன். நான் சொன்ன விஷயங்களுக்கெல்லாம் அப்புறம் மோனிகா வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணணும் எல்லாமே சொன்னாங்க. இதெல்லாம் சொல்லும்போது அந்த பூட் கேம்ப் வீடியோலயா இருக்கட்டும், என்னோட கிராஜுவேஷன் வீடியோலயா இருக்கட்டும், எல்லாத்துலயும் வந்து ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸ்னு சொன்னாங்க. எனக்கு என்ன தோணும்னா, இப்ப நார்மலா ட்ரீம்னா என்னன்னா தூக்கத்துல வரும், தூங்கி முடிச்சோன்னா போயிரும் அப்படிதான் நான் இருப்பேன். சரி, ஓகே, அப்போதைக்கு ஹாப்பியா இருக்கா அப்படின்னு தான் நினைப்பேன். அதெல்லாம் எங்க சக்சஸ் ஆக போகுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பேன். அண்ட்
எனக்கு எமோஷனல் கோல் இருக்கணும் அப்படின்றத அந்த மீட்டிங்ல சொல்லியிருப்பாங்க. அப்பதான் நம்மளால ஒரு விஷயத்துல சக்சஸ் ஆக முடியும் அப்படின்றதே சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் கேக்குறப்போ நல்லா இருந்துச்சு. சரி நம்மளும் ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எழுதுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணேன். எமோஷனல் கோல் நான் வந்து ஃபர்ஸ்ட் என்னோட கோல்ஸை ரெண்டா செப்பரேட் பண்ணிக்கிட்டேன். எமோஷனல் கோல் ஒன்று, என்னோட பர்சனல் கோல் ஒன்று. ஃபர்ஸ்ட் எமோஷனல் கோல்ல என்ன எழுதுவேன்னா, என்னோட பேரண்ட்ஸை வந்து எப்படி பார்த்துக்கலாம், என் பேரண்ட்ஸுக்கு என்னெல்லாம் செய்யலாம். இன்னொன்னு என்ன சொல்லுவாங்கன்னா, கேர்ள்னா வந்து ஆஹ் சீக்கிரம் மேரேஜ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அவங்க அப்பா அம்மாக்கு எதுவும் செய்ய முடியாது. இந்த ஃபேமிலிக்கு எதுவும் பண்ண முடியாது. அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ நம்ம அவங்கள இம்ப்ரூவ் பண்ணணும். அப்படி அவங்களுக்கு எல்லாமே செய்யணும். அவங்கள டேக் கேர் பண்ணணும் அப்படின்றதுக்காகவும், அண்ட் என்ன எப்படியெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காகவும் நான் ஃபர்ஸ்ட் எழுத ஆரம்பிச்சேன். அண்ட் பிசினஸ்க்குள்ள வந்ததுக்கு அப்புறமேட்டு பிசினஸ் ஓரியன்டா எழுத ஆரம்பிச்சேன். என்னோட ஒரு எனக்கு வந்து ஒரு கிரைட்டேரியா கொடுத்திருந்தாங்க. என்னன்னா 5,000க்கு வந்து நீங்க ரீடைலிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரைட்டேரியா கொடுத்திருந்தாங்க. அண்ட் அந்த கிரைட்டேரியால இருந்து நான் என்ன ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணேன். என்னோட ஃபர்ஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் என்னோட எமோஷனல் கோல், பர்சனல் கோல் எழுதிட்டு இருக்கப்பவே இதை வந்து ஒரு கோலா நான் எழுதியிருந்தேன். ஃபர்ஸ்ட் அந்த என்ன கோல் எழுதியிருந்தேன் அப்படின்னா, என்னோட ரீட்டைலிங்ல 5,000ல பாதி வந்து என்னோட கஸ்டமர் ஆர்டரா இருக்கணும், பாதி தான் என்னோடதா இருக்கணும் அப்படின்றத ஒரு கோலாவே நான் எழுதியிருந்தேன். அப்ப எழுதினப்போ நம்ம அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி அதை பாக்குறப்ப எனக்கு தோணிட்டே இருந்துச்சு. சரி, ஓகே, நம்ம என்ன பண்ணணும்னு எனக்கு ரொம்ப தோணிட்டே இருந்தது. அண்ட் அதனால நான் என்ன பண்ணேன்னா, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் வந்து பேச ஆரம்பிச்சுட்டேன். எப்போதும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அன்வான்டா பேசுவேன். பட் என்னோட ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸ்க்காக அவங்க கிட்ட அடுத்து பேச ஆரம்பிச்சுட்டேன். அண்ட் அவங்களோட ப்ராப்ளம்ஸையும் நான் வந்து புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டேன். அண்ட் மணி எல்லாத்தையும் தாண்டி இந்த ப்ராடக்ட்ட வந்து அவங்ககிட்ட ரீச் பண்ணணும் அப்படின்றதையும் தாண்டி அவங்களோட ப்ராப்ளம்ஸ் என்னதான் இருக்கு, எவ்வளவு ப்ராப்ளம்ஸ்ல இருக்காங்க அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். அப்போ ஒரு டைம் என்னோட ஒரு கஸ்டமர் வந்தப்போ, எனக்கு ஒரு கஸ்டமர் கிடைச்சப்போ நான் மோனிகா கூட கன்சல்டேஷன் கனெக்ட் பண்ணேன். அந்த கன்சல்டேஷன் கனெக்ட் பண்ணப்போ மோனிகா வந்து அவங்க வந்து எதுவுமே எப்படி பேசுனாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்து அவங்க கிட்ட எந்த மாரி பேசணும். ஸோ அவங்க வந்து அவங்களோட ப்ராப்ளம்ஸ் தான் ஃபர்ஸ்ட் பார்த்தாங்க. ப்ராடக்ட் வந்து ரீச் பண்ணணும் அப்படிலாம் நினைக்கவே இல்ல. ஸோ நானும் அதே மாரி கோல் செட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் என்னோட ஏடிஎஸ்பி லெவலும் இந்த மந்த்துக்குள்ள எப்படியாவது கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்றதுக்காகவும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் மேம். அந்த இதுல இருந்து நான் இன்னொன்னு லேர்ன் பண்ணிக்கிட்டேன். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் அடிஷனல் சோர்ஸ் ஆஃப் இன்கம்ன்றது வந்துட்டு சும்மா ட்ரை பண்ணுவேன். அதுக்கு வந்து நான் இம்பார்ட்டன்ஸ் குடுத்ததே கிடையாது. அதுல நெறைய ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நான் நெனச்சதும் கிடையாது. அண்ட் அதுல லேர்ன் பண்ணணும்னு நெனச்சதும் கிடையாது. அண்ட் அதே ஒரு கோலா நான் வந்து செட் பண்ணிக்கிட்டேன். இந்த டீம்ல வந்ததுக்கு அப்புறமேட்டு தான். ஏன் அப்படின்னா, அ அ சதீஷ் அண்ணா வந்து அந்த பூட் கேம்ப்லலாம் சொல்லியிருப்பாங்க. இப்போ விராட் கோலி அப்படின்னா, அவங்க வந்து கிரிக்கெட் மட்டும் விளையாண்டுட்டு போகலல்ல. அவங்க வந்து ஆட் பண்றாங்க, எல்லாமே பண்றாங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு அந்த மாரி ஏன் நம்மலாம் ஒரு நார்மல் ஃபேமிலில இருக்கோம். நம்மளுக்கே ஒரு செகண்டரி சோர்ஸ் ஆஃப் இன்கம்ன்றது தேவை அப்படின்றத வந்து சொல்லியிருப்பாங்க. ஒரு மந்த்துக்கு ஒரு ₹1,000 எக்ஸ்ட்ரா வந்தா என்ன பண்ணுவீங்க? அண்ட் அவங்களோட பர்சனலா நெறையலாம் ஷேர் பண்ணாங்க. ஈவன் நீங்களுமே எனக்கு அப்போ கால் பண்ணி ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸ் எழுதுங்க, பிரேயர் பண்ணுங்க, அந்த மாரிலாம் வந்து சொல்லியிருப்பீங்க மேம். எனக்கு அதெல்லாம் தான் ரொம்ப இன்ஸ்பயர் பண்ண ஆரம்பிச்சது. ஒருத்தவங்க நம்மள இனிஷியேட் பண்ணிட்டே இருக்கும்போது, அத செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் இருந்துட்டே இருந்துச்சு. அதனால தான் நான் எழுதவும் ஸ்டார்ட் பண்ணேன். எழுதிக்கிட்டே இப்போ வந்து எழுதுற கோல்ஸ்லாம் நம்ம ஃபுல்ஃபில் பண்றோமா அப்படின்றத நான் பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். என்னோட பேரண்ட்ஸ்க்காக என்ன செய்றேன்? எனக்காக என்ன செய்றேன்? அண்ட் வந்து என்னோட எவ்ளோ கஸ்டமர்ஸ் வந்து பேசுறேன். அண்ட் எவ்ளோ பேர்கிட்ட வந்து டிடிஎம் பண்றேன் அப்படின்றதெல்லாம் நான் பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். ஸோ எனக்கு இதெல்லாம் இப்போதைக்கு ஃபுல்ஃபில்டா இருக்கு மேம். எழுத எழுத நான் அத பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு ஹோப் வந்திருக்கு மேம். அவ்வளவுதான். தேங்க் யூ மேம். சூப்பர். இப்போ ஒர்க் பண்றீங்கல்ல? இப்போ எஸ் ஒர்க் மேம். பண்றீங்க. ஒர்க் பண்றதால இப்போ வந்து அதான் சேம் கொஸ்டின் தான். பிஸியா இருக்கேன், நான் எழுத மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஹவ் இம்பார்ட்டன்ட் இட் இஸ் டு ரைட் இட் கன்சிஸ்டன்ட்லி? மேம் அது வந்து எனக்கு எழுதுனா ஓகே மேம். அத பார்க்கும்போது நான் டிஸ்ட்ராக்ட் ஆகாம ஒர்க் பண்றேன் அப்படின்றது தான் மேம் உண்மையா இருக்கு. ஆ இதுக்கு முன்னாடி ஆர்த்தி அவங்களும் அதேதான் சொன்னாங்க. அதேதான் நானும் சொல்றேன். அண்ட் வந்து எனக்கு எழுதும்போது ஓகே, இன்னைக்கு நான் இத ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கேனா அப்படின்னு நான் பார்க்குறேன். எனக்கு அப்போ வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகாம இருக்கு. இல்லன்னா நான் டிஸ்ட்ராக்ட் ஆகிருவேனா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டும் இருக்கும். அண்ட் அத நம்ம ஃபுல்ஃபில் பண்ணி நான் என்ன பண்ணுவேன்னா, எழுதிட்டு நம்ம ஃபுல்ஃபில் பண்ணா டிக் போடுவேன். ஸோ எனக்கு அதுவும் எனக்கு பிடிச்சிருக்கு. சரி, ஓகே, நம்ம ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. அண்ட் அதனால டிஸ்ட்ராக்ட் ஆகவே கூடாது அப்படின்றதுக்காகவே நான் இப்போ எழுதிக்கிட்டு இருக்கேன் மேம். வேற சூப்பர்மா, சூப்பர்மா. தேங்க்யூ ஃபார் ஷேரிங். தேங்க் யூ மேம்.
சூப்பரா ஷேர் பண்ணாங்க காயத்ரி. ஆக்சுவலா அவங்க நான் ஏன் ஆக்சுவலி வெரி நியூ, ஒரு 2 months இன்டு பிசினஸ். பட் வந்து நான் ஏன் அவங்கள இன்னைக்கு சூஸ் பண்ணேன் பேசுறேன்னா, ஐ நோ அவங்க எழுதுறாங்கன்னு தெரியும். இன்னொரு விஷயம் வந்து அவங்களுடைய பாயிண்ட்ஸ்லயும் நிறைய டிஃபரன்ஸ் தெரியுது. அவங்க ஆர்டர்ஸ் எடுக்கிறதுலயும் சரி, அண்ட் அவங்களுடைய கன்சிஸ்டண்டா ஷீல் பி இன் ஆல் த கால்ஸ். ஸோ வந்து அந்த மொமெண்டம் பார்க்க முடியுது என்னால. ஸோ அது வந்து ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் அந்த கோல்ஸ் நோட் எழுதினாதான், அதாவது பிஃபோர் யூ ஏர்ன் உங்களுடைய அந்த ஒர்க் எத்திக்ஸ் வந்து பயங்கரமா ஃபயர் மாதிரி இருக்கும். ஓகே, அது எப்போ வரும் அப்படின்னா, நீங்க அந்த கோல்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருந்தால் மட்டும்தான் அந்த இருக்கும். பட் பிஃபோர் யூ, அதாவது இந்த கோல்ஸை எழுதாம நம்ம வந்து we cannot expect that momentum first of all. ஏன்னா பிஃபோர் யூ ஏர்ன், நான் சொல்றது நிறைய பேருக்கு புரியுமான்னு தெரியல. இன்னும் ஏர்ன் பண்ணல, பட் ஃபயரோட ஒர்க் பண்ணணும். உங்களை பார்த்தாலே எல்லாருமே தெரியும். உங்களா கால் எல்லா காலையும் இருக்காங்க, டிடிஎம் பண்ணிட்டே இருக்காங்க, அனாமேஷன்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ ஆர்டர்ஸ் புதுசா இருக்க பீப்புள் சொல்றேன். அப்படி இருக்க பிஃபோர் தே ஈவன் இந்த 2 ஸ்பீக்கருமே ஆர்த்தி அண்ட் போத் காயத்ரி நான் 3% தான். பட் ஸ்டில் அந்த ஏன் அந்த இதோட ஒர்க் பண்றாங்க, ஏன் பண்றதுக்கு முன்னாடினா ஒன்லி பிகாஸ் ஆஃப் தேர் ஸ்ட்ராங் கோல்ஸ். ஸோ அதுதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். சப்போஸ் உங்களுக்கு இன்னும் நிறைய பேர் டீம் கேர்ள்ஸ் எஸ்பெஷலி வந்து நான் இப்போ கேட்பேன் இன்ட்ரோ காலில், இப்போ உங்களுக்கு என்ன கோல் அப்படின்னு கேட்டபோது தெரியாது அவங்களுக்கு. ஓகே, பாக்கெட் மணிக்காக வந்திருக்கேன். இது ஈவன் சிங்கிள் கேர்ள்ஸ் கூட ஓகே, அவங்களுக்கு வந்து பாக்கெட் மணிக்காக வராங்க ஓகே. பட் மேரீடு லேடிஸ் வரும்பொழுது உங்களுக்கு என்ன கோல்னு கேட்டால் சம்டைம்ஸ் யூஸ் டு லாஃப் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ வந்து நான் சொல்லுவேன், உங்களுக்கு வந்து இமோஷனலாக ஒரு கோல் இல்லை அப்படின்னும்பொழுது உங்களால இந்த பிசினஸ் வந்து அடுத்த லெவல் கொண்டு போக முடியாது. கொண்டு போனாலும் அதை சஸ்டெயின் பண்ணி உங்களால ஹோல்ட் பண்ண முடியாது. ஸோ உங்க இமோஷனல் கோல் கண்டுபிடிங்க. நான் ஐ ஹெல்ப் தெம் டு ஐடென்டிஃபை. ஓகே, அவங்களுக்கு என்ன என்ன அதாவது ஒரு சோர்ஸ் மட்டும் இருக்கும் வீட்டில். ஓகே, அப்போ வந்து எவ்வளோ ரிஸ்க்ல இருக்காங்க அவங்க ஹஸ்பண்ட் இன்கம் இல்லைன்னா என்ன ஆகும், இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு லோன் இருக்கும், ஒரு ஹஸ்பண்ட் மட்டும் கஷ்டப்பட்டு அடிச்சிட்டு இருப்பாரு, இவங்க ஐடியலாக வீட்டு வேலை மட்டும் பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அது இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்ட்டா அது ஒரு ஃபியர் மோட்டிவேஷன் கூட வச்சுக்கலாம். அந்த மாதிரி சில கோல்ஸை வந்து நம்ம கொண்டு போகலாம் அவங்ககிட்ட. ஸோ ஐடென்டிஃபை யுவர் இமோஷனல் கோல். உங்களுக்கு வந்து மெட்டீரியலிஸ்டிக்காக எனக்கு எதுவும் தோணல, வீடு வாங்கணும், ஜுவல்ஸ் வாங்கணும், ஹெல்ப் பண்ண கூட எனக்கு தோணல. பட் வந்து வர இன்கம் வரலன்னா அட்லீஸ்ட் என்ன பண்ணுவோம், அதுக்கு அட்லீஸ்ட் நம்ம வந்து அந்த கோல்ஸை வந்து செட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்பீக்கர் இஸ் ராஜபாண்டி பிரதர். பிரதர் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க எப்படி வந்து இந்த கோல்ஸை பாக்குறீங்க, உங்களோட தாட் அபவுட் திஸ் கோல்ஸ் அண்ட் ட்ரீம்ஸ்? கேக்குதுங்களா? கேக்குது பிரதர், பேசலாம். மேம் இங்க கொஞ்சம் மழை பெய்யுது, இடையில பிரேக் ஆச்சுன்னா கொஞ்சம் சொல்லுங்க. கண்டினியூ பண்ணுங்க. ஹை டீம், குட் ஈவினிங். என்னோட பேர் ராஜபாண்டி. என்னோட நேட்டிவ் மதுரையில் ஒரு வில்லேஜ். நான் பேங்கிங் இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். என்னோட எல்ஓஎஸ் வந்து பாத்தீங்கன்னா மல்லிகா, தினேஷ் அண்ட் சுகன்யா, மோனிகா சிஸ்டர், சந்தியா சிஸ்டர் அண்ட் மகேஷ் அண்ட் தீபா கேம்ப். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு லாம்ப்ளைட்டர்ஸ் டீம். லாம்ப்ளைட்டர்ஸ் டீம்னால தான் எனக்கு என்னோட லைஃபே மாறுச்சுன்னு சொல்லலாம். ஊதாரித்தனம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட அந்த மாதிரி நம்ம எதுக்கு தான் போறோம், காலேஜ் போறோம், எதுக்கு தான் வாரோம் அப்படின்ற மாதிரி தெரியாத மாதிரியே போயிட்டு இப்போ அப்படியே வந்து அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. ஆஃப்டர் திஸ் பிஸ்னஸ் என்னோட லைஃப் டர்ன் ஆயிடுச்சு. அப்பதான் கோல்ஸ் அண்ட் ட்ரீம்ஸ் என்னன்னு தெரியும். ஆனா கனவுகள் இருந்தது, கனவுகள் நிறைய இருந்துச்சு. கண்டிப்பா என்ன லாங்குவேஜ் ஆனாலும் பேசலாம், மனிதர்கள் எந்த மனிதர்களா யாரா வேணா இருக்கலாம், கண்டிப்பா எல்லாருக்கும் கனவுகள் அப்படின்றது இருக்கும். ஆனா அது கனவுகள் நினைவாகுமா அப்படின்றதுதான் டவுட். கனவுகள் நம்ம போனதுக்கு அப்புறம் கனவாவே மாறினதுதான் நிறைய பேர்கிட்ட இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸ்னா என்ன, ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, ட்ரீம்ஸ் அப்படின்றது இட்ஸ் கிரியேட்டிவ் விஷன், ஒரு கற்பனை சிந்தனைகள் மட்டும்தான். ஆனா கோல்ஸ் அப்படி கிடையாது, இட்ஸ் ஆக்ஷன். ஈஸியா சொல்லணும் அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து நிறைய ட்ரீம்ஸ் இருக்கு. நான் லாம்ப்ளைட்டர்ஸ்ல வந்து இப்போ இருக்கிற பிளாட்டினம்ஸ் கூட பிளாட்டினம்ஸ் ஃபோரம் போனோம். என்னோட காலேஜ்ல நான் ஒரு சீஃப் கெஸ்டா போய் ஆண்டர்பிரினர்ஷிப்பை பத்தி மிகப்பெரிய ஒரு ஹாலர் ஸ்டூடெண்ட்டுக்கு இன்ஸ்பிரேஷனல் மிகப்பெரிய ஸ்பீச் கொடுக்கணும். என்னோட அப்பா அம்மா வந்து வேற ஒருத்தர் தோட்டத்துல போயிட்டு வேணாத வெயில்ல வேலை செஞ்சு அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்கள வீட்டுல வச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்னும் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணணும். என்னோட சுற்று வட்டாரத்துல ஆம்பி பிசினஸ் பண்ணி ஃபெயிலியர் ஆகி என்னை இது வரைக்கும் ரொம்ப தாழ்த்தி பேசிட்டு இருக்கிறவங்க, அந்த மாதிரி பீப்புள் முன்னாடி ஸ்ட்ராங்கா நின்று பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய ஆசைகள் கனவுகள் நிறைய இருக்கு. ஆனா அது எப்போ ட்ரீம்ஸ் எல்லாம் எப்போ அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னா, அந்த கோல்ஸ்ன்றது அந்த லட்சியம் எப்போ முடியும் அப்படின்னா, நம்ம அந்த ஆக்ஷன் பண்ணும்போது மட்டும்தான். நம்ம ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸ் லாம்ப்ளைட்டர்ஸ்ல ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸ் நோட்டு போட்டு எழுத சொல்றாங்க. ஏன் அப்படின்னா அந்த விஷன் மிஷன் கான்செப்ட் தான்.
நம்ம அதை பார்க்க பார்க்க நம்ம அதை திருப்பி பண்ணணும். இப்போ எழுதிக்கிட்டே இருக்கிறப்போ இது ஏன் பண்ணாம இருக்கும், பண்ணணும்னு சொல்லிட்டு அடுத்து தோன்றப்பதான், அது பண்ண ஆரம்பிக்கிறப்பதான் நம்ம அந்த லட்சியத்தை அடைய முடியும். சிந்தனைகள் எப்ப செயல்பாடா மாறுதோ அப்பதான் லட்சியம் வென்றடைய முடியும். அழகேசன் சார் வந்து ஒரு கேஸ் ஸ்டடியில சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், சூப்பரா இருக்கும். பிசிக்கல் மீட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒருத்தர் போயிட்டு அவரோட வீட்டுல அந்த அவரோட பிஎம்டபிள்யூ கார் வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வீட்டுல விட்டுறாரு. அவங்களோட ஒய்ஃப் வந்து அது என்ன லூசுத்தனமா ஓட்டிட்டு இருக்கிற, இதெல்லாம் நீ ஏற்கனவே சொன்னதையே வாங்கி கொடுக்கல, இதெல்லாம் வாங்கி கொடுத்துற போறே அப்படின்னு சொல்லிட்டு கிழிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் திருப்பி தொடர்ந்து ஒரு 5 நாள் அதை பண்றாரு, திருப்பி கிழிச்சிட்டே இருக்கிறாங்க. 5வது நாளுக்கு அப்புறம் அவங்களே விட்டுறாங்க, இந்த லூஸ் என்னத்தையோ பண்ணிட்டே இருக்குது, ஏன் பண்ணதுன்னு தெரியல, அது ஏதோ பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. அவர் திருப்பி அதை பண்ணிக்கிட்டே இருக்காரு, அதை பாக்குறாரு, ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸ் எழுதுறாரு, அதை திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்காரு. இத்தனாவது நாள்ல இந்த வீட்டு முன்னாடி கண்டிப்பா கார் வந்து நிக்கும்னு சொல்றாரு. அது வந்ததுக்கு அது கரெக்டா அதே டேட்ல அவங்க வீட்டு வாசல்ல வந்து கார் நிக்கிறப்போ அவங்களோட ஒய்ஃப் வந்து மிகப்பெரிய சஸ்பென்ஷன் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் அவங்களே அவங்களோட ஒய்ஃபே அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வரைஞ்சு பிரிண்ட் அவுட் எடுத்து அவங்களோட வீடு ஃபுல்லா ஒட்ட ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஸோ அந்த மாதிரி இது ஏற்கனவே நடந்தது. கண்டிப்பா நம்ம ட்ரீம்ஸ் வந்து கோல்ஸ் அதாவது ட்ரீம்ஸ் அப்படின்னா அதுக்கு டெட்லைன் கிடையாது. கண்டிப்பா கோல்ஸ் அப்படின்னா அது கண்டிப்பா ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸோட சேர்ந்து ஒரு டெட்லைன் இருக்கும். இப்போ நான் பிளாட்டினம் ஃபோரம் போகணும் அப்படின்னா இந்த டேட்ல இந்த டைம்ல கண்டிப்பா இவங்களோட நான் பிளாட்டினம் ஃபோரம் போகணும். நான் இப்ப சீஃப் கெஸ்டா போகணும் என்னோட காலேஜுக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த டேட்ல நான் சீஃப் கெஸ்டா போகணும் அப்படின்ற கோல்ஸ் கண்டிப்பா அந்த பிளான் இருக்கணும். பிளான் இருந்தா ஆக்ஷன் இருக்கணும். இருந்தாதான் ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸ் அச்சீவ் பண்ண முடியும். சும்மா நானும் ட்ரீம்ஸ் வச்சிருக்கேன், எனக்கு ட்ரீம்ஸ் இருக்கு, நம்ம பண்றதுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அவங்களோட ட்ரீம்ஸ் வந்து எமோஷனலா இல்ல, ஸ்ட்ராங்கா இல்ல. அது ரெண்டும் ஸ்ட்ராங்கா எமோஷனலா இருந்தா மட்டும்தான் கண்டிப்பா சக்சஸ் பண்ண முடியும். சூப்பர் பிரதர். எனக்கு ஒரு கொஸ்டின் உங்ககிட்ட. எனக்கு தெரியும் எல்லாம் உங்களை பத்தி இதெல்லாம் கேட்கறேன். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க பிசினஸ்குள்ள வந்தீங்க, அதுக்கப்புறம் அந்த ஒர்க்ல ரொம்ப பிஸி ஆயிட்டீங்கல்ல, அது வந்து நிஜமாவே பிஸி ஆயிட்டீங்க எனக்கு தெரியும். பட் திரும்ப இந்த பிசினஸ்குள்ள நீங்க ஸ்ட்ரகிளிங் டு கம் பேக். அந்த அந்த ஜாப்ல இருந்து அவ்வளோ டைட் ஸ்கெடியூல்ல உங்க வாண்டட் டு டூ பிசினஸ், பட் உங்களுக்கு நிஜமாவே டைட் ஆயிடுச்சு. எது வந்து உங்களுக்கு திரும்ப திரும்ப வர வச்சது பிசினஸ்ல? அப்ப எப்படி ஃபீல் பண்ணீங்க? டைட் ஆகும்போது ஒர்க் எப்படி ஃபீல் பண்ணீங்க? நிறைய பேர் விட்டுட்டு போயிடுவாங்க, ஒர்க்கை பார்ப்போம் அப்புறம் பார்த்துக்கலாம், இதை பிசினஸ்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், இதுல ஆக்டிவ் இன்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விட்டுருவாங்க, லைட்டா அந்த பிசினஸ் எடுத்துப்பாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு நீங்க திரும்ப திரும்ப அந்த டைட்டா இருந்தாலும் வரீங்கல்ல, வாட் இஸ் மேக்கிங் யூ டு கம்? நிறைய சிங்கிள் பாய்ஸ் இருக்காங்க, டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறையா இருக்கும், அதுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. மேம் ஃபர்ஸ்ட் வந்து ட்ரீம்ஸ். ஆனா என்னோட கரியர்ல வந்து நான் லாம்ப்ளைட் ஸ்கூல்ல வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய கத்துக்க ஆரம்பிச்சேன். ஆனா இதுக்கு முன்னாடி நான் இவ்வளவு பேசவே மாட்டேன். இப்போ ஏதாவது ஒரு ஸ்டேஜ்ல ஏறுறப்போ அப்படியே கையெல்லாம் அப்படியே ஈரமாகும், காலெல்லாம் நடுங்கும், கையெல்லாம் நடுங்கும், தொண்டையெல்லாம் வலிக்க ஆரம்பிக்கும், வேர்த்து ஊத்தும், முகமெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். ஆனா இந்த லாம்ப்ளைட் ஸ்கூல்ல வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நல்லா பேச, மற்றவங்க கூட ஈஸியா ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ண, எல்லாமே ஈஸியா இது பண்ண முடிஞ்சது. எல்லாத்துக்கும் காரணம் இந்த SMW பிளஸ் நம்மளோட லீடர்ஸ் கூட பேசுறது, புக் ரீடிங்ஸ், ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸ், இதெல்லாம் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. ஆனா வெளியில போனேன் அப்படின்னா, இதை விட்டுட்டு வெளியில போயிட்டேன் அப்படின்னா கண்டிப்பா தெரியும், நான் இது நார்மல் ஒரு ஜாப் வச்சு என்னோட இந்த ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸை நான் அச்சீவ் பண்ண முடியாது. இப்ப சதீஷ் அண்ணா இருக்காரு, தீபா கேம் இருக்காங்க அப்படின்னா இந்த பிசினஸ் மூலமா தான் இப்ப ஃப்ரீடமா இருக்காங்க. இந்த ஜாப் கேரியர் போயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா என்னைக்குனாலும் நம்மளோட ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸ் அச்சீவ் பண்ண முடியாது. வேற ஒருத்தருக்காக பண்ணிக்கிட்டே இந்த பணத்துக்காக ஓடிட்டே இருக்க வேண்டியதான். ஆனா இந்த பணத்தை நம்ம கைக்கு வர்றதுக்கு நம்ம ஒரு இடத்துல நின்று நம்மளோட ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸ் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னா இந்த பிசினஸ் மட்டும்தான். அதனாலதான் நான் கண்டிப்பா ஸ்டே பண்ணியிருக்கிறேன். சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். சூப்பரான விஷயம் ஷேர் பண்ணாரு. ஸ்டேயிங் இந்த பிஸ்னஸ், நிறைய பேர் வந்து வருவாங்க, ஒரு ஒரு எக்ஸைட்மெண்ட்ல வந்து நிறைய ஆர்டர்ஸ் எடுப்பாங்க, நிறைய டீமை கொண்டு வராங்க, அதுக்கப்புறம் போயிட்டா தே வில் நாட் பி இந்த டீம். ஸோ வந்து ஏன் பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து அவங்களால இது கன்சிஸ்டண்டாக பண்ண முடியாது, இன்னொன்று வந்து அவங்களோட கோல் ஸ்ட்ராங்காக இருக்காது, இன்னொன்று வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஃபெய்த் லெவல் அவங்களுக்கு மேலே இருக்காது. ஓகே, ஸோ வந்து இன்னொன்றுனா அவங்களோட ஆக்டிவ் இன்கம் அவங்களுக்கு கம்ஃபர்ட் ஜோனில் வச்சுக்கும். அவங்களுக்கு ஆஃபீஸில் வர இன்கம் வந்து பெருசாக இதில் வர இன்கம் அவங்களை இம்பாக்டே பண்ணாது. ஓகே, சைட் இன்கம் இது இல்லாட்டியும் தேர் ஹாப்பி. ஓகே, அந்த மாதிரி இருக்கவங்களும் தே வில் லீவ். அந்த மாதிரி ஆஃபீஸில் ஆன்சைட் கிடைச்சிடும், ஆஃபீஸில் வந்து பயங்கர பிஸி ஆகிட்டாங்கன்னா அதுதான் ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க, ஏன்னா ஆக்டிவ் இன்கம். ஸோ அதனால தான் அந்த கொஸ்டின் கேட்டேன். பர்சனலாக தெரியும் போது காலையில் போயிட்டா ஹி வாஸ் டூயிங் 2 ஜாப், நாட் ராங், 2 ஜாப் பண்ணிட்டு இருப்பார் ஒரே டைமில். பிகாஸ் அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஃபேமிலியில். பட் ஸ்டில் வந்து அந்த கம்பேக் அந்த இதுலேயே இருப்பார், ஜோன்லேயே இருப்பார். வென் எவர் ஹி ஃபைன்ஸ் டைம் கால்குள்ளே வந்து உட்காந்துடணும். இது நிறைய ஸ்பீக்கர் சொல்லுவாங்க.
வந்துருங்க கால்ஸ்குள்ளார. உங்க கோல்ஸ் அண்ட் ட்ரீம்ஸ் தானாவே வந்து ஆக்டிவா வச்சுக்கோங்க. அத வந்து அப்படியே என்ன சொல்றது? உயிரோட்டத்தோட வச்சுக்கணும் நம்ம கோல்ஸ் அண்ட் இது டெய்லியுமே. யாருமே நம்மளுக்கு மோட்டிவேஷன் பண்றதுக்கு வீட்ல இல்ல. இப்ப கப்புலா பண்றாங்கன்னா, ஈச் அதர் வில் மோட்டிவேட் ஈச் அதர். ஓகே. தனியா பண்றீங்க, ஸ்பௌஸோட சப்போர்ட் இல்லாம, இல்லன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து பேரண்ட்ஸ் இருக்காங்க, திட்டிட்டே இருப்பாங்க சம்டைம்ஸ் ஏன் ஃபோன் வச்சுட்டு இருக்க அந்த மாரி உங்களுக்கு கொஞ்சம் அது டவுன் ஆகும். எவ்ரிடே நமக்கு ஆளும் கிடையாது மோட்டிவேட் பண்றதுக்கு உங்களுக்கு. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன மோட்டிவேட் பண்ணோம்? கோல்ஸ் மட்டும் தான் மோட்டிவேட் பண்ணணும். ஸோ நம்ம வந்து அந்த கோல் ஸ்ட்ராங்கா இருந்தா கன்சிஸ்டன்ட்டா பண்ணிடுவோம். நம்மளோட ஆக்டிவிட்டீஸ வந்து கன்சிஸ்டன்ட்டா பண்ணுவோம். ஆ உங்களுக்கு வந்து இப்போ பிரஷ் பண்றது, ரெஸ்ட் ரூம் போறதோ, குளிக்கிறதோ யாரும் நம்ம சொல்லாம தானா பண்றோமோ, அந்த மாதிரி இந்த பிசினஸ் ஆக்டிவிட்டிய நம்ம பார்ட் ஆஃப் லைஃபா பண்ண எப்ப ஆரம்பிப்போம்னா, அந்த கோல்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கும்போது, நம்ம கோல்ஸோட எழுதும்போதும் சரி, நம்ம ட்ரீம்ஸ் வந்து அந்த அந்த ஃபெய்த்த விட்டுறவே கூடாது. ஓகே. இந்த இந்த பிசினஸ்ல வருமோ, வராதா அப்படின்னு இல்லாம, என்னோட பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் 100% ஃப்ரம் டே ஒன் எனக்கு ஆக்டிவிட்டி போட லேட் ஆனாலும், நான் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணேன் என்னோட கோல்ஸ் அண்ட் டீம்ஸ்ல. இப்ப இங்க இருக்க எல்லா பிளாட்டினம்ஸ் அண்ட் அப் லீடர்ஸுமே பார்த்தீங்கன்னா, அ அவங்களுக்கு ஒரு பிரைமரி இன்கம் வரும் ஆஃபீஸ்ல, இல்ல வேற ஏதாவது. அது இல்லாட்டி கூட, இதுல வர இன்கம்ல தே கேன் சர்வைவ். ஓகே. புரியுது இல்லையா? எல்லா இன்கமே அவங்க ஸ்டாப் ஆயிடுச்சு. பட் ஆனுவல் இன்கம் வச்சு தே கேன் சர்வைவ். ஒரு நல்ல ஒரு இன்கமே வந்து ரிசீவிங். ஸோ அட்லீஸ்ட் நம்ம அந்த லெவலுக்கு நம்ம போணும் அப்படின்னா, கன்சிஸ்டன்ட்டா பண்ணணும் ஆக்டிவிட்டி. அந்த கன்சிஸ்டன்சிய மிஸ் பண்ணாம, அந்த கோல்ஸோட எழுதுற விஷயத்துலேருந்து, ஆக்ஷன் பார்ட்டு, கம்யூனிகேஷனா இருக்கட்டும், இல்லன்னா புக் ரீடிங்கா இருக்கட்டும், கேஸ் ஸ்டடி ஒரு நாள் டு ஒரு நாள் விட்டு விட்டு கேட்காம, அந்த தொடர்ந்து நம்ம கேட்கும்போது, 3 மந்த்ஸ் மினிமம் 3 மந்த்ஸ் நீங்க பண்ணி பார்த்தாலே நெறைய டிஃபரன்ஸ் தெரியும். ஸோ சூப்பரா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பர்சனலா நெறைய விஷயங்கள் நான் என்னோட டீம்லேருந்தே கேட்கும்போது ரொம்ப ஹேப்பியா இருந்தேன். நான் ஒரு 2, 3 பாயிண்ட்ஸ் மட்டும் ஷேர் பண்ணிக்கிறேன். ஆ எனக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் சில கோல்ஸ் எழுதுவேன். என்னோட க்ளோசர் டூ மை ஹார்ட்ன்னு சொல்லலாம் அந்த மாரி. சப்போஸ் வந்து உங்களுக்கு அந்த மாரி தோணுச்சா நீங்களும் எழுதலாம். டீமுக்காக ஐ ரைட் கோல்ஸ். சப்போஸ் ஒரு பெர்சன் வந்து நல்லா ஒர்க் பண்ணிட்டே இருக்காங்க டீம்ல. 3%க்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அவங்க நேம் போட்டு, அவங்க இந்த மந்த் 3% போணும் அப்படின்னு எழுதுவேன். இல்ல வந்து நெறைய டிடிஎம் பண்ணுவாங்க, நாமினேஷன்ஸ் பண்ணுவாங்க. பட் அவங்களால ஹோல்டே பண்ண முடியாது. ஆ கால்ஸ்ல பார்த்தீங்கன்னா, கவுண்ட் கம்மியா இருக்கும் அவங்க நம்பர். பட் நெறைய எஃபோர்ட் போடுவாங்கன்னா, அவங்க பேர் எழுதி அவங்களுக்கு வந்து T10 ஆவுறாங்க. எவ்ரிதிங் நம்ம எஃபோர்ட் போட்டோம். கடவுள்கிட்ட இருக்கு. அந்த கடவுள்ட்டருந்து நம்ம வாங்குறதுக்கு வி ஷுட் கம்யூனிகேட். அந்த கடவுள்ட்டயும் கம்யூனிகேஷன் இருக்கணும். ஸோ வந்து அத எழுதலாம். ஓகே. ஸோ அது எழுதலாம். இல்லன்னா வந்து எனக்கு அசோசியேஷன்ல இப்ப இந்த கால் நடக்குதா, ஜஸ்ட் கவுண்ட் எத்தன பேர் இருக்காங்க உங்க டீம்ல. இது வந்து என்னோட பயங்கரமான ஒரு எமோஷனல் கோல். ஏன்னா எனக்கு இனிஷியல் டேஸ்ல வந்து லேடீஸே இருக்க மாட்டாங்க. ஜென்ட்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க. ஏன்னா மகேஷ் எஃபர்ட் போடும்போது சிங்கிள் பாய்ஸ் நெறைய பேர் இருப்பாங்க. மேரிட் ஆனா கூட ஹஸ்பண்ட் மட்டும் வருவாங்க. அப்படி இருக்கும்போது இட் வாஸ் பிரிக்கிங். எனக்கு ரொம்ப வந்து குத்திட்டே இருந்த ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு வந்து அ பிசிக்கல் அசோசியேஷன்ல இருக்கும்போதே சொல்றேன். லேடீஸே இருக்க மாட்டாங்க. ஒருத்தவங்க இருப்பாங்க, 2 பேர் இருப்பாங்க, போயிடுவாங்க. சில பேர் பேசுவாங்க, பேச மாட்டாங்க. நெறைய விஷயங்கள் நடக்கும். ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ்ட் இன் மை கோல்ஸ். எனக்கு 20 லேடீஸ் என்னோட டீம்ல வந்து எப்பவுமே இருக்கணும் அப்படின்னு சொல்றது இட்ஸ் ஹேப்பனிங் நவ். ஆ பயங்கர எமோஷனல் கோல் எனக்கு. ஓகே. அவங்களோட லைஃப வந்து ஒரு வாட்டி நான் பேசும்பொழுது, அவங்க லைஃப நான் மாத்தணும். அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் நமக்கு எனக்கு தெரியும். உங்ககிட்ட நான் கால் பண்ணி பேசுறேன்னா, அவங்களுக்கு என்ன தேவ? எதனால வந்து என்ன ப்ராப்ளம்? ஐ மீன் என்ன கோல்ஸ், எமோஷனல் கோல் எனக்கு தெரியும். ஸோ அத மைண்ட்ல வச்சு அது சரியாகணுன்றத நான் பேசுவேன். என்னோட கோல் மட்டும் இல்ல. அவங்க கோலும் என்னோட நோட்ல இருக்கும். அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச சில ரிலேட்டிவ்ஸ் பிளஸ் வந்து சில டவுன் லைன்ஸ் வந்து பேபி இல்லன்னா அவங்க பேர் நான் எழுதி அது ஹேப்பன்ட். ஓகே. மேரேஜ்க்கா இருக்கட்டும், நல்ல ஒரு ஸ்பௌஸ் கிடைக்கணும் அவங்களுக்கு. அவங்களுக்கு ஒரு பேபி பொறக்கணும். அது கூட நான் எழுதுவேன். இரஸ்பெக்டிவ் ஆஃப் அவங்க யாரு எனக்கு என்ன பத்தி அவங்க யோசிச்சு கூட இருந்திருக்க மாட்டாங்க. பட் ஐ ஃபீல் லைக் ரைட்டிங்னா ரைட். என்ன மகேஷ் கூட கேட்பாரு, "இதெல்லாம் எழுதுறியா?" அப்படின்னு கேட்பாரு. இட் ஹேப்பன்ட். ஸோ அந்த மாரி கூட மத்தவங்களுக்கு நீங்க எழுதலாம். ஆ ஸோ ஏன்னா அவங்க சைட்லேருந்து நம்ம யோசிச்சு பார்க்கும்போது, அது ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டமான விஷயம். பட் நம்ம கோல்ஸ் மட்டும் தான் எல்லாமே குடுக்குதுல்ல. ஸோ யூ கேன் ரைட் தட் கோல். அப்புறம் வந்து பிரெடிக்டபிள் லீடர்ஸ் எங்களோட பூஜை ரூம்ல பார்த்தீங்கன்னா, கோல்ஸ் போய் ஒரு நோட்ல ஒரு எல்லோ கலர் சார்ட்ல வந்து ரெட்ல வந்து எழுதி ஒட்டியிருப்பேன் நானு. என்னோட டீம் எப்படி இருக்கணும்? ஓகே. அ அதுக்கு முன்னாடி நான் அந்த மாரி இருக்கேனா, அதையும் நான் பார்த்துப்பேன். ஓகேவா? பிரெடிக்டபிளா இருக்கணும், ஹானஸ்ட்டா இருக்கணும். ஆ ஓகேவா? ஆ பிரெடிக்டபிளா இருக்கணும், ஹானஸ்ட்டா இருக்கணும். ஆ இவ்ளோ மினிமம் இவ்ளோ பெர்சனல் பே பண்றதுக்கு அவங்க ரெடியா இருக்கணும். ஐ மீன் மோல்டா இருக்கணும். ஓகே. அந்த மாரி எழுதுவேன். அண்ட் தென் வந்து என்னோட பேங்க் பேலன்ஸ் இவ்வளோ இருக்கணும். ஹரிகேம் சொன்னார்ல, அந்த மாரி என்னோட பேங்க் பேலன்ஸ் வந்து இவ்வளோ இருக்கணும். அஃபிஷியலாவும் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் 2 பேருமே. அப்போ வந்து சில விஷயங்கள் தேவைப்பட்டுச்சு. அப்ப ஏதாவது பாஸ் ரொம்ப நச்சு பண்றாங்கன்னா, அதையும் எழுதுவோம். பாஸ் ரொம்ப ஈஸி கோயிங்கா இருக்கணும். நச்சு நச்சு பண்ணாம அந்த மாரியும் எழுதலாம். ஸோ வந்து சில விஷயங்கள் வந்து டீம பத்தியும் எழுதுவோம். இட் இஸ் ஹேப்பனிங்.
ஓகே. டெய்லி பூஜை ரூம் தொறக்காம இருக்க மாட்டோம். அப்ப நம்ம பார்க்குற இடத்துல எல்லாமே நம்ம எழுதி ஒட்டலாம். நம்மளோட ட்ரீம் என்ன? நம்மளோட கோல் என்ன? அப்ளைன் கால் பண்ணி மோட்டிவேட் பண்ணா தான் நான் பண்ணுவேன்றது பேர் கோல் கிடையவே கிடையாது. நமக்கு பெர்சனலா நம்மளோட இப்ப வந்து நான் எங்க டீம்ல அடிக்கடி நான் என்ன சொல்வேன்னா, சொல்லுவாங்க சில பேர் இல்லையா? இப்போ 3, 4 பேர் இருப்பாங்க கீழ. ஆ அதனால டெய்லி கால் கனெக்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா என் டவுன்லைன்லாம் ஜாயின் பண்றாங்க. நான் ஜாயின் பண்றேன். ஓகே. இல்லன்னா வந்து நான் ஜாயின் பண்ணலன்னா என் கிராஸ் லைன் ஏதாவது அனுப்பிச்சுப்பாங்க. கிராஸ் லைனுக்காக பண்றது. நான் இந்த வாட்டி 100 முடிக்கலாம் என் கிராஸ் லைன் ஏதாவது அனுப்பிச்சுப்பாங்க. மெசேஜ் போடலாம். எங்க டீம்ல 4, 5 பேர் இல்லன்னா என் கிராஸ் லைன் தெரிஞ்சிரும். கிராஸ் லைனுக்காக பண்றது. இல்ல எங்க அப்ளைன் ஏதாவது அனுப்பிச்சுப்பாரு. ஸோ அந்த 4 பேர் இல்ல ஏதோ ரீசனுக்காக போயிட்டாங்கன்னா, அவங்களும் அங்கருந்து போயிடுவாங்க. கால் அட்டெண்ட் பண்ண மாட்டாங்க. பிசினஸ் விட்டே போயிடுவாங்க. அது ஒரே விஷயம் நான் சொல்வேன் என்னன்னா, அப்ளைன் பண்ணாட்டியும், டவுன்லைன் பண்ணாட்டியும், கிராஸ் லைன் பண்ணாட்டியும் நம்ம பண்ணணும். ஏன்னா இது என்னோட பிசினஸ், என்னோட கோல் கரெக்ட்டா? ஸோ அந்த கோல் ஸ்ட்ராங்கா இருந்தா தே வில் ஸ்டே. ஈவன் இஃப் யூ ஆர் அ சிங்கிள் பெர்சன், இஃப் ஒரு ஒரு மல்டிபிள் டேஸ் நீங்க இருந்தாலும் தனியா நிப்போம். ஓகே. பட் ட்ரீம் ஸ்ட்ராங்கா இல்லன்னா, உங்க கீழ 10 பேர் இருந்தாலுமே வில் கோ. அதுதான். அந்த கோல வந்து கரெக்ட்டா ஐடென்டிஃபை பண்ணணும். எமோஷனலா வச்சுக்கோங்க. லைட்டா வச்சுக்காதீங்க. ஸ்ட்ராங்கா வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியலன்னா, அப்ளைன்ட் இம்மீடியட்டா இந்த கால் முடிச்சு டிஸ்கஸ் பண்ணி எழுத ஆரம்பிச்சுருங்க. ஓகே. ஸோ சூப்பரா இருந்துச்சு காலு. ஆ கேம் உங்களுக்கு ஷேர் பண்ணணுமா நான் கேம்? சதீஷ் நான் ஒரு கேம்? பையன் ஆட் பண்ணிட்டா ஆட் பண்ணலாம்ப்பா. நான் ஒரு பையன் ஆட் பண்ணிட்டா ஆட் பண்ணுங்க, ஆட் ஓகே பண்ணுங்க. ஓகே டைம். ஓகே ஓகே சூப்பர். நான் தேங்க்யூ ஈச் அண்ட் எவ்ரி ஒன். சூப்பராக எல்லாருமே ஷேர் பண்ணாங்க. இன்னைக்கு வந்து பிபிஎஸ்ல கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் டீம்ல கூட குரூப்ல வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன். நான் டாக்கிங் அபவுட் எமோஷனல் கோல்ஸ். அவர் வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணை கூட்டிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போவாராம். ஸ்கூலுக்கு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா மழை பெய்யும் போது சேரு சகதெல்லாம் அடிச்சிருமா. பின்னாடி தான் உட்கார வச்சு கூப்பிட்டு போவேன் நான் பைக்கில் அப்படின்னாரு. என்னால் போய் ரெயின் கோட்டு தான் வாங்க முடிஞ்சது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சொல்றாரு. அப்போ இப்போலாம் வந்து லோனில் வந்து கார்லாம் வாங்கலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கார் வாங்குறதே வந்து பெரிய விஷயம்தான். அது வந்து எனக்கு ஒரு எமோஷனல் கோலாக இருந்தது செட் பண்ண நான் அப்படின்னு சொன்னார். ஏன் எமோஷனல் கோல் செட் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் ட்ரைவ் பண்ணும் அந்த பிஸ்னஸில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, பாஸ் இல்லை, ஹைரார்கி இல்லை, செல்ஃப் மோட்டிவேஷன் தான். அந்த செல்ஃப் மோட்டிவேஷன் வரதுக்கு உங்களோட கோல் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் டெய்லி பேசிஸ் நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். அவங்க 2 பேரும் இன்னைக்கு வந்தாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து தே டோன்ட் ஹேவ் இங்கே இந்தியாவில் அப்ளைனே கிடையாது அவங்களுக்கு. பட் ஸ்கில் தே பிஸ்னஸ் அந்த அந்த அவங்களுக்கு யாரும் மோட்டிவேட் பண்ணுவாங்க பாருங்க. அந்த மாதிரி ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி ஒன் கேன் பி ப்ராஃபிட்டபிள் அண்ட் சக்ஸஸ். சூப்பர். சதீஷ் கேம் வந்து இன்னைக்கு பிபிஎஸ் பிக்சர் ஷேர் பண்ண சொல்லியிருக்காரு. ஒரு நிமிஷம் ஷேர் பண்றேன் ஸ்க்ரீன். பிபிஎஸ்ல இன்னைக்கு எடுத்த குரூப் பிக். இங்க மெயின் ஸ்க்ரீன் பார்க்கலாம். தெரிஞ்சதுன்னா யாராவது கோஹோஸ்டா இருக்கீங்கன்னா சொல்லுங்க. விசிபிளா இருக்குன்னா. ஏன் தெரியுதா? கோஹோஸ்டா இருக்கும் யாராவது அட்மிட் பண்ணி சொல்ல முடியுமா தெரியுதான்னு சொல்லிட்டு? தெரியுதா? மேம் இல்லை மேம், தெரியல மேம். தெரியலையா? சரி நான் குரூப்ல போடுறேன். எனக்கு அது எப்படி ஆட் பண்றேன்னு தெரியல. சரி ஓகே. வில் ஷேர் இந்த குரூப்ல பாருங்க. பிபிஎஸோட எக்ஸைட்மெண்ட் குரூப் பிக் எல்லாமே ஷேர் பண்றோம். கேம் உங்களுக்கு ஷேர் பண்ணுமா கேம்? சதீஷ் கேம்? சரி ஓகே. ஐ திங்க் தேர் டிராவலிங் பேக் ஃப்ரம் த செஷன். கண்டிப்பா உங்களோட ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்க. அந்த மாதிரி கோல்ஸ் நோட் நீங்க எழுதுறீங்கன்னா கூட குரூப்ஸ்ல ஷேர் பண்ணலாம். ஐ ஹவ் ரிட்டன் மை கோல்ஸ். எங்க குரூப்ல நாங்க ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஸோ தட் கோல் அன்னைக்கு எழுதாத ஒருத்தவங்களுக்கு வந்து ஜஸ்ட் யூ கேன் ரிமைண்ட் தெம். ஸோ குரூப்பும் வந்து மொமெண்டமோட இருக்கும். அவங்க அப்ளைனுக்கும் நீங்க வந்து சென்ட் பண்ணலாம். என்ன மாதிரி கோல்ஸ் நான் எழுதியிருக்கேன். நீங்க பிளர் பண்ணி கூட அந்த கோல்ஸை வந்து எல்லாரும் தெரிஞ்சிட போகுது அப்படின்னா கூட பிளர் பண்ணி கூட யூ கேன் போஸ்ட். ஒரு பெண்ணை எப்பவுமே கோல்ஸ் நோட்ல வச்சிருங்க. ஸோ உங்களுக்கு வந்து பெண்ணு காணமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல நானே வந்து நாளைக்கு எழுதிக்கலாம் அப்படின்னு எடுத்து வச்சிருக்கேன் இனிஷியல் டேஸ்ல. ஸோ பெண் அங்கே அதில் கண்டிப்பா ஒரு பெண் அங்கேயே இருக்கணும். ஹரிகேம் சொன்ன மாதிரி நைட் டைம் எங்க தூங்குறீங்களோ கை வைக்கிற இடத்துல அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நோட் வச்சிருங்க. ஸோ தட் யூ வில் நாட் மிஸ். ஏர்லி மார்னிங் நான் ஹரிபரியா கிளம்புறோம் அப்படின்னா நான் மோஸ்ட்லி வில் ரைட் இந்த நைட் டைம். ஸோ அந்த மாதிரி டைம்ல நீங்க எழுதணும்னா மிஸ் பண்ணாம எழுதணும்னா எழுதுங்க. கண்டிப்பா உங்க ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த டாபிக் பிடிச்சிருக்கு, இந்த இந்த விஷயம் நான் கத்துக்கிட்டேன், இல்லை நான் இந்த கோல்ஸ் கன்சிஸ்டண்டா எழுத ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு
ஸோ இட் வில் பி அ வெரி என்ன சொல்கிறது, ஸ்பீக்கர்ஸ்க்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஸோ வித் தட் யூ ஆர் டன். பை ஆல், டேக் கேர்.